தங்கை அண்ணா நம்ம இடத்துக்கு பல சூழ்ச்சிகள் வந்துள்ளது நிறைய சொல்லுங்க. ஆகையால் முதல் சூழ்ச்சி இதுதான். அது நம்ம கூடயே இருக்க கால சுத்துற பாம்பு. கண்டிப்பா அது நீங்க அது கழுத்தை சுத்துனது காலை சுத்துனது இல்ல. தங்கை நம்ம இடத்துக்கு சுவாமி ஒருத்தர் வருகை வந்திருக்கின்றார். சுவாமி? ஆமா. எந்த சுவாமி? அண்ணே உன்னை இப்ப குனிய வச்சு நொங்க போறேன் நொங்கு. அண்ணா எந்த சுவாமி? நாரத மகரிஷி. நாரத மகரிஷி தேவலோகவாசியா பிரம்மாவின் மைந்தரா? அந்த சுவாமியை மகானை காண வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அல்லவா? இவரை காண வேண்டும் என்றால் புண்ணியம்லாம் செய்ய தேவையில்லை. நமது சங்கத்தில் 150 ரூபாய் அட்வான்ஸ் செஞ்சால் போதும். அழைத்து வாருங்க சுவாமி. வாங்க சாமி நம்மட காட் நமக்கட காட்டம். வாருங்கள் சுவாமி, தங்களது வருகை என்றுமே நல்வரவாக அமையட்டும். வாருங்கள் வாருங்கள். இசை கானம் இசைப்பவரே சுவாமி. அண்ணா தோழி எழுவதும் சுவாமியிடம் வேண்டி இவர்களை பெற்றுக்கொண்டு உள்ளே செல்லுங்கள் பார்க்கலாம். தமிழ் என்ற தேவாமிர்தத்தை வார்த்து எம்பட மகள இன்பகிதமாடி பண்பா வளமந்து அன்பார் வெட்ட ஆரணகை எனது பக்கத்திற்கு வச்சு நான் தரும் உனக்கான வார்த்து இந்த மண்ணுக்குண்டான மரியாதை கொடுத்து மண்ணை தொட்டு கும்பிட்டு தொட்டு வச்சுக்கம்மா வெள்ளக்கள்ளு கொட்டியும் பட்டிருந்தம்மா மண்ணை தொட்டு கும்பிட்டு தொட்டு வச்சுக்கம்மா வெள்ளக்கள்ளு கொட்டியும் பட்டிருந்தம்மா கடவுளிர காவிரி வந்து சங்கங்கள் பாடட்டுமே வடக்காட ஊரிர வைகையும் வந்து பாட்டுக்கள் பாடட்டுமே ஏரா சாத்தி நேரம் வந்தது யோகம் வந்தது வாழக மாத்திக்கம்மா மண்ணை தொட்டு கும்பிட்டு தொட்டு வச்சுக்கம்மா வெள்ளக்கள்ளு கொட்டியும் பட்டு விடுதம்மா குத்தியும் பட்டு விழுதம்மா சம்ப
பூவானோ பந்தாச்சு கேட்டோடு மாப்பிள்ள பொண்ணுண்டா பந்தாச்சு ரோட்டோடு மாட்டுடா பாடாது பூங்காத்துடா கண்ணு படுதா தாடி மாத்துடா மண்ணை தொட்டு முட்டுட்டு முட்டுன்னு வச்சுக்கம்மா வெள்ளக்கள்ளு குத்தியும் பட்டுன்னு விண்ணுதம்மா. வாழ்க வல்லாண்டு மகளே, தங்கள் வாழ்வு என்றும் சிறக்க வேண்டும். தாரணியில் தமிழ் மொழி போல் நினைத்து நிற்க நாரதரின் வார்த்தைகள் உனக்கு எப்பொழுதும் உண்டு. கூண்டு விளக்கொடியா கோடி கோடி அன்றிருந்த செந்தாமரை போன்ற நீந்த அழகு வதன மலர என்னை அகமந்திரவற்றதை அன்பாக ஏற்றுக்கொண்ட நான் உனது பொழுகிற இகவாழ்வுக்கான சில கருத்துக்களை எடுத்துரைத்தால் கேட்பாய் என்ற நல்ல இடத்தோடு தங்களை பற்றி விவரங்கள் அனைத்து மறந்திருந்தாலும் கதையின் சாராம்சம் தொட்டு சென்றால் அனைவருக்கும் உரிமை. எனவே தங்களுக்கே உரித்தான நாடு எந்த நாடு என்ற வாரத்தை கேட்டு முதல் கட்ட விசாரணையாக நாடு எப்படிப்பட்ட நாடு? வண்டு வீழி கற்கண்டு வண்டு வீழி கற்கண்டு மொழிமாதி பாட்டிருக்கும் நாடு சொல் பெருமை இருந்தாலும் தங்களை ஈன்று வளர்த்த தாய் சொன்னீங்க. ஒவ்வொரு நாட்டுக்கு தனிப்பட்ட பெருமை உண்டு. உங்க நாட்டுக்கு தொண்டை நாட்டுக்கு சான்றோர் உடைத்தண்டல் பெருமை உண்டு. வேந்தர்கள் ஆண்ட நாடு சோழ பாண்டிய நாடு. சேர நாட்டுக்குண்டான பெருமை உடைத்து சோழ நாடு சோறு உடைத்து பாண்டிய நாடு முத்து உடைத்து சான்றோர் உடைத்தண்ட தொண்டை நாட்டுக்கு பெருமை. ஏன் மத்த நாட்டுல சான்றோர் கிடையாதா? எல்லா இடத்திலும் இருந்தாலும் என் நாட்டுக்கு பெருமை கொடுத்திருக்காங்க. பெருமை கொடுத்து வச்சிருக்காங்க. ஆமா, கொடுத்து வச்சதை கெடுத்து வச்சிர மாட்டீங்க. எப்பொழுதும் கெடுக்காமல் அதை பேரை காப்பாற்றிக் கொள்வோம். கெடுக்காம இருக்க வரைக்கும் யாருக்கும் பஞ்சாயத்து இல்ல. ஆனா கெடுத்து வாழ்றனே உடனே தப்பு இருக்கு. ஒருத்தன் கெட்ட எண்ணம் இருக்குன்னா அந்த கெட்ட எண்ணத்தை கெடுக்கிறது அவனுடைய எண்ணம் தான். கெட்ட எண்ணத்தை கெடுக்கிறது நல்லதா கெட்டதா? கெட்டது தானே. கெட்டதா? கெட்ட எண்ணத்தை கெடுக்கிறது கெட்ட எண்ணமே அதுவும் கெடுக்கிறது தானே. அடிநாயகா, கெட்ட எண்ணத்தை கெடுக்கிறது நல்லதா கெட்டதானே? கெட்ட எண்ணத்தை அழிப்பதும் சொல்லலாம். இப்ப பாருங்க, கெடுப்பதற்கு அழிப்பதற்கு வித்தியாசம் இருக்கு. என்ன? ஒரு பொருள் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு பொருள் கெட்டு போச்சுன்றோம். கெட்டு போச்சுனா அது என்ன அர்த்தம்? பயன்பாடு இல்லாம போச்சுன்னு அர்த்தம். தூக்கி தூர போட்டுறணும். ஆமாங்க. ஆனா ஒரு பொருள் அழிஞ்சு போச்சுனா அந்த பொருள் இல்லாம போச்சுன்னு அர்த்தம். இல்லை, மொத்தமாக. இப்ப நீங்க சொல்றீங்க ஒரு கெட்டு போன பொருள். நான் சொல்றேன், கெட்ட எண்ணத்தை கெடுப்பதை காட்டிலும் அழித்து விடுவது மிகவும் நல்லதல்ல. அழித்து விடுவது மொத்தமா போறது. மொத்தமாவே அந்த எண்ணம் போயிடணுங்க. இப்ப இந்த இடத்துல எதுக்கு மறுபடியும் மாற்றி அவர்கள் மீண்டும் அந்த எண்ணத்தை மாறுவதற்கு அழித்து விடலாம். இப்ப அழிக்கலாமா இல்ல கெடுக்கலாமான்னு கேட்டேன். அழிச்சிடல எட்ட எண்ணத்தை. அழிக்கலாம்ன்றீங்க. அழிச்சிடலாம், மொத்தத்துல அழிச்சிடலாம். நீங்களே அழிக்கலாம் சொன்னோம்னா அத பத்தி பஞ்சாயத்தே இல்ல. இப்ப சொன்னீங்க தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்திற்கு மூவர், சவத்திற்கு நால்வர், சகலத்திற்கு ஐவர், சுவைகள் ஆறு, சுரங்கள் ஏழு, திக்குகள் எட்டு, கிரகம் ஒன்பது. கிரகம் ஒன்பது. கிரகங்கள் கையை ஒடிச்சு போடுவேன். ஏத்தா ஏன் கவி பேசல ஒழுங்கா பேச வந்தனே? கேட்டது நானு, சொல்றது நீங்க. மாதிரி பேசுவாங்க. கிரகங்கள் ஒன்பது. ஏழிசை நாடகம். ஆமா. ஏல்னா பேச்சு, இசைனா பாட்டு, நாடகம்னா நடிப்பு. இது மூன்றும் சேர்ந்து இருக்கணுமா இல்ல தனித்தனியா இருக்கணுமா? தனியா இருந்தா நல்லா இருக்காது, சேர்ந்து இருக்கணும். அத சேர்மானத்துல தான் கட்டி கிரகம். 9. பசி வந்தா 19. ஆபத்து குதவாத அருமசி குதவா தாவத்த தீரா தண்ணீர் தரித்திர மரியா பெண்டீர் தரித்திர மரியா பெண்டீர் தரித்திர மரியா பெண்டீர் தரித்திர அரியா பெண்டீர் தரித்திர பெண்டீர் கோபத்தை கடக்கா வேந்தன் குருமணி கேடா சீடன் தாவத்த தீரா சித்தம் வாக்கிலே இருந்த உலகத்தில் ஏழும் இல்லை தானே பயன். அப்ப மனுஷனுக்கு இருந்து பயலாம் பெற கூடாது. ஓரட்டில் ஆடாத ஆட்டம்னா இரட்டில் பயிலாத கல்வி முவட்டில்
கடவாத திருமணம் நாலெட்டு பிறவாத பிள்ளை ஐயட்டில் தேடாத செல்வம் ஆறெட்டு சுற்றாத ஸ்தலம் ஏழெட்டில் பண்ணாத ஞானம் எட்டெட்டு பெறாத ஓய்வு நிலையின்றிருக்கான் முப்பியாக்கு மாதிரி வாழ்க்கை உலகிட அரசன் வீரம் ஆப்பிளா விளைந்த பூமி கலகிட ஏறி போடு ஆப்பிளாங்க வந்த கோலமும் குருவிழாங்கண்ட ஞானமும் ஆப்பிளா சகட போல அழியும் என்று உரைக்கலாம் பாட்டு கொடுத்தால சொல்லி வைத்தார்கள் தானே ஆலயம் தொழுவது சாவும் நன்று கோவில் இல்லாத ஊர்ல குடி இருக்காத வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்க கதவு இருக்கும் போது சாத்திக்க காத்து இருக்கும் போது அந்த மூச்சு காத்த சுவாசிச்சுக்க சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்ல சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சிய தெய்வமே கிடையாது என்ற பழமொழி கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சஷ்டியில இருந்தா அகப்பையில் வரும் சட்டியில இருந்தா அகப்பையில் வரும் எப்படி வரும் நான் முழிக்கிறிய ஒரு மாதிரி வித்தாடுவோம் சொத்தாடு முடிச்ச கதையா எப்படிமா வரும் சட்டியில இருந்தா தானே அகப்பையில் அது தெரியுது இது எப்படி வரும் இந்த பழமொழின்னு உன்னை கேட்கிறேன் யுகம் என்பது மொத்தம் 4 கிரேதா திரேதா துபாபார கலியுகம் கிரேதாவத்தில் நடந்த புராணம் அரிச்சந்திர கதை கிரேதாவத்தில் ராமாயணம் துபாபார யுகத்தில் மகாபாரதம் கலியுகத்தில் கண்ணனுடைய கதை கிரேதாவத்தின் கணக்கு வழக்கு எவ்வளவோ 17,28,000 வருஷம் கிரேதாவத்தின் கணக்கு வழக்கு 12,96 துபாபார யுகத்தில் 8,64 கலியுகத்தில் 4,32 43,20,000 வருடங்களை கொண்டது 5000 வருடங்களுக்கு மேலாக நடந்து கொண்டிருப்பது ஒரு சதுரயுக கணக்கு உண்மைதான். முடிந்து விட்டது யார் லைனா? இதெல்லாம் தெரியும்தான். சரி. இந்த மாமியா உடைச்சா பொன்குடம் மரும உடைச்சா மண்குடம் சொல்வாங்க. அது ஏங்க அப்படி சொன்னாங்க? எப்படி நாங்க கேக்குறனால நீங்க மண்குடத்தை கேக்குறீங்களோ? கேட்டோம்னா அந்த கேள்விக்கு பதில் நீங்க சொல்லுமா முத? சட்டியில இருந்தா அகப்பையில வரும். அது எனக்கு தெரியுது. நல்ல அறிவாளி கடையால தொடுத்த கழுதியை முடிச்சிட்டு அப்புறமே கேட்கணும். ஏன் வாதி பிரதிவாதி தானே? அப்படியா? இளவையவன் மூத்தோர் என்று பேச்சு கிடையாதுல. சரி. இது தர்க்க சபை தானே. உண்மைதான். யார் ஒருவர் கேள்வி கேட்டாலும் பிறகு ஒருத்தர் கேள்வி கேட்டு பதில் சொல்லலாம். இது தர்க்க சபை தான். நான் மறுக்கல. எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் முதல் கோணல் முற்றிலும் கோணல். ஆரம்பத்துல தொடுத்தத முடிக்காதவே அடுத்து போய் பிரச்சனை இல்லையே இங்க. முன்னேர் செல்லும் வழியில் தான் பின்னேரும் தானாக செல்லுமாம். சரி. முன்னேற இங்க கோணமான சால் அடிச்சுச்சுனா பின்னேர் கவுத்தி விட்டு போய்டும். பின்னேர் போறத பத்தி சரியில்லை பண்ணாங்க. அது முன்னேறா இருக்கட்டும் பின்னேறா இருக்கட்டும். ஓட்டாடி சரியா இருந்தானா எந்த ஏரையும் சரியா கொண்டு வரலாம். தொத்தமாடாத இருந்தாலும் அடிச்சு கொண்டு வர பக்குவ ஆட்ட இருக்கு. ஓட்டுனருக்கு முடியாத ஒருத்தர் இருந்தா கூட உன்னால முடியும்டான்னு சொல்லி நம்பிக்கை விட்டுறான் பாத்தியா? அவன் மரியாதை போய் நோயாளியாக இருந்தாலும் உனக்கு எதுமே இல்ல வீட்டுக்கு வாடணும்னா எந்த சந்திரன் அப்ப விளக்க இருக்கல. மிகப்பெரிய நோய் இல்லாம சாதாரண காய்ச்சலுக்கு போய் இருந்தா கூட ஐயோ காய்ச்சலா அப்பப்பா அப்படின்னு சொன்னேன்னு வச்சுங்களேன். சரி. அவன் மேற்கொண்டு அதிகமான நோயாளி ஆயிடும். அப்ப எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் வார்த்தை தாங்க முக்கியம். இந்த வார்த்தையை சரியா பயன்படுத்தணும் வாழ்க்கை பெருமையா இருக்கும். அதனால சட்டியில இருந்து அகப்பையில வீட்ல உள்ள சோறு ஆக்குற சட்டிலாம் கிடையாது. வேற என்ன? இது பழமொழியே காரணம் முருகப்பெருமானை வைத்து வந்தது. அத எப்படி கேட்டேன்? என்ன காரணம் என்றால் சஷ்டி என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை கிடைக்குமா? அகப்பை என்றால் இந்த மனம் என்று சொல்லக்கூடியது. அந்த மனதில் முருகனை ஒரு நிலை நினைத்து கொண்டால் 6 நாட்கள் சஷ்டி விரதம் சரியாக முறையாக கடைபிடித்தால் குழந்தை இல்லாதவர்களுக்கு கருப்பை சுத்தமாகி குழந்தை பாக்கியம் மறுவரிடமே கிடைக்கும் என்று ஐதீகம். அதனால்தான் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும் என்பதை மருவி நம்மால எப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க? சட்டியில இருந்தா தானே அகப்பையில் வரும் அப்படின்னு மாத்திட்டாங்க. பழமொழிகளுடைய விளக்கம் என்ன அர்த்தம்? சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை கிடைக்கும் மறுவரிடமே என்று சொன்னார்கள். அந்த மாதிரி பெருமை உள்ளது எங்க மாத்திக்க பாத்தீங்களா? அதனால்தான் முருகப்பெருமானுக்கு கலியுக வரதன் கந்தன் என்று கலியுகத்தின் முதல் கடவுள் அந்த பெருமை உண்டு. இப்ப நீங்க காட்டிய மாமியா உடைச்சா மண்குடம் மரும உடைச்சா பொன்குடம் அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. என்ன அர்த்தம்? மாமியா தான் ஒரு தப்பு பண்ணிட்டான்னா அவ உடைச்சது மண்குடம் மாதிரி பூசி முடிச்சு போடுவாங்க. ஆனா மரும வந்து ஒரு தப்பு பண்ணிட்டு அதை பெருசா பேசுவான்றக்காக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அது அப்படி அல்ல. இது அதுக்காக சொல்லப்பட்ட பணிமொழி அல்ல. மாமியா உடைச்சா மண்குடம் மரும உடைச்சா பொன்குடம் என்பது மாற்றப்பட்ட பழமொழியா போச்சு. ஆனா உண்மையான அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா, மாமியார் உழைத்தால் மண்ணுக்கு உரம், மருமகள் உழைத்தால் பொண்ணுக்கு உரம். அப்ப வீட்டுக்கு வரக்கூடிய எவ்வளவு பெரிய மருமகளா இருந்தாலும் வந்த இடத்துல நாடு நகரம் எவ்வளவு முக்கியமா வீட்டுக்கு சொத்து பத்து நிலம் இருந்தாத்தே மனிதனுக்கு பெருமை. உடதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றவர் தொழுதுண்டு அவர் சொல்வார். அப்ப எவ்வளவு பெரிய ஆளு மாமியா மண்ணுக்காக உழைச்சா அப்படின்னா மண்ணோட சேர்ந்து இந்த உலகத்துல மண்ணுக்கு உழைத்தது மாமியா உழைத்தா மண்கூட அப்படின்னா மண்ணுக்கு உரம். மாமியா வீட்டுக்கு உழைப்பது மண்ணுக்கு உரம். அதே மருமகள் வீட்டுக்கு வரக்கூடிய மருமகளும் சேர்ந்து வீட்டுக்காக உழைச்சோம்னா அது பொண்ணுக்கான உரம். ஆக இவ்வளவு பெரிய இடத்துல மண்ணும் பொண்ணும் ஒரு வீட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சுன்னா அந்த வீடு பொக்கிஷமான வீடா மாறிடுமா? ஆத்துல போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்வாங்க. ஆத்துல ஓடுறதே தப்பு. இதுல அளந்து வர போடணுமா? அகத்தில் போட்டாலும் அளந்து போடு. அகத்தில் படிப்பதை போடுவது, அதாவது படிக்கிற விஷயத்தை நல்லது கெட்டது அப்படின்னு அளந்து போடு அப்படின்னு அளந்து போட்டா தான் பெருமை இருக்கு. ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் மருவி அகத்தில போட்டாலும் அளந்து போடு. நெத்தில போடுங்க என்னதுமா? பட்டை போட்டிருக்கீங்க. பட்டைக்கு பேரு பசுபதி பாசம். யார் நினைச்சு நீங்க போட்டிருக்கீங்க? அந்த முப்பட்டையும் முருகனுக்கு நினைச்சு. முருகப்பெருமானுக்குரிய வேலை என்ன வேலை தெரியுமா? உலகத்துல அது எதுக்கான கடவுள் முருகப்பெருமான்? முழு முதல் கடவுள் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் வந்து தமிழுக்கு கடவுள்.
முழு முதற் கடவுள் மூல பரம்பொருள் யார சொல்லுவான்? அவர் விநாயகரே இருந்தாலும் கலியுகத்தின் முழு முதற் கடவுள் கலியுக இந்த கலியுகத்துக்கு கண்ணன் முதற் கடவுள் முருகன் தான். ஆனா மூல கடவுள் அப்படி கேட்டோம்னா அது விநாயகர் அவன் விநாயகன். இவன் தமிழுக்கு கடவுள். இப்ப முருகப்பெருமானுக்கு ஒரு வேலை இருக்கும்ல, அகந்தை அழிப்பது ஆணவத்தை ஒடுக்குவது முருகனுடைய வேலை, ஞானத்தை கொடுப்பது முக்தியை கொடுப்பது முருகனுக்கு வேலை. சிவனுக்கு என்ன வேலை? அழிக்கும் வேலை. படைக்கக்கூடிய வேலை யாருக்கு? பிரம்மனுக்கு வேலை. யாருக்கு வேலை? பிரம்மனுக்கு படைக்கும் வேலை. காக்கக்கூடிய வேலை யாருக்கு? விஷ்ணு அந்த கண்ணனுக்கு வேலை. அழிக்கிற வேலை யாருக்கு? நீ அதான் சிவனுக்கு. அதான் அழிக்கக்கூடியது. இத்தனை வேலை இருக்குல. ஆமா, உனக்கு என்ன வேலைங்க? எனக்கு காவல் பாக்குற வேலை. காவாக்குற வேலை. காவல்னா என்ன காவல்? திணைக்கு காவல். திணைக்கு தானே வந்திருக்கீங்க? உங்க குலக்கடவுள் யார் சொன்னீங்க? முருகன் சொன்னேன். முருகப்பெருமானுடைய மந்திரம் ஓம் என்னும் பிரணவ மந்திரம் தான் அரோகரா என்றோட சொல்லுவோம். அரோகரான்னு சொல்லுவோம். அவருக்கு ஒரு மந்திரிப்பு வார்த்தை இருக்கு, சரவண பவ. ஓம் சரவணம் என்று சொல்லக்கூடிய அவருக்கு 1008 நாமம் இருக்குங்க. வேலன், கந்தன், குகன், கடம்பன், சரவணன், சண்முகன் அப்படின்னு 1008 நாமம் இருக்கு. 1008 நாமம் இருந்தாலும் இன்னைக்கு பெருமை. ஓம் சரவண பவ என்ற ஒரு மந்திரம். இதானே உண்மை. முருகப்பெருமானுக்கு அடையாளம்னா எதை வச்சுமா சொல்லுவ? சேவலும் மயிலும் தான். சேவல் கொடியோனே, மயில் வாகனனே என்று சொல்வார்கள். வேற வாகனம் என்ன இருக்கு? ஆட்டுக்கடா இருக்கு. வேற வாகனம்? யானை இருக்கு. யானை வாகனம் முருகனுக்கு இருக்கு. இருக்கு. ஆட்டுக்கடை வாகனம் முருகனுக்கு இருக்கு. சேவலும் வாகனமா இருக்கு. இருக்கு. இப்ப நீங்க சொன்ன இத்தனை வாகனமும் யாருக்கு இருக்கு? முருகனுக்கு தான். ஆனா இத்தனை வாகனமும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கு. அது எங்க இருக்கு? எங்க இருக்கு? நீங்க என்ன இன்னைக்கு குதர்க்கமாவே பேசிட்டு இருக்கீங்க? பேசுவோமே, பேசத்தானே வந்திருக்கான். நீங்க எதை சொன்னீங்களே இது தர்க்க சபைன்னு. தர்க்கம் பண்ணுவான், முடிஞ்சாலும் கரையேறுவான். நான் அப்படி இல்ல, மூழ்கி போறாளையும் தூக்கிட்டு தான் ஓடுறாள். அமைக்கிட்டு கொள்ள மாட்டேன். சொல்லுங்க. இப்ப முருகனுக்கு யானை, ஆடு, மயில் எல்லாம் வாகனம் இருந்தது. இந்த கருடன் யாருக்கு வாகனம்? பெருமாளுக்கு வாகனம். சிம்மம் யாருக்கு வாகனம்? சிம்மம் சக்திக்கு வாகனம். எரும மாடு. வாயை ஒழுங்கா பேசி. இல்லங்க, அது யாருக்கு வாகனம்? அடிச்சு புடிங்க. யாருக்கு வாகனம் பேசிக்கிட்டு எரும மாடுனே? உன் பேச்சுல நீ பேசுவியா? எரும இங்க கை நீட்டி எரும மாடு. சொல்லவே இல்ல. எரும மாடு அது யமதர்மனுக்கு வாகனம். ஆமா, மூதேவி கழுத. அவளுக்கு என்ன வாகனம்? கழுததே. கழுனா அழகு. தையினா பெண்ணு. அழகான பெண்ணு நீ தானே. அழகான பெண்ணு மூத்த தேவினால அவளுக்கு கழுதை வாகனம். இந்த இடத்துல எனக்கு கழுதையா தரது நீ தான். நீ அழகா இருக்காது, நீ ஒரு கழுததான். பெட்ட கழுத. சொல்லு. நான் அழகுலாம் சொல்ல மாட்டேன். அழகு நான் சொல்றேன். எருமை மாடு அங்க யமனுக்கு வாகனம். சரி. கருடன் என்பவன் பெருமாளுக்கு வாகனம். இப்ப நான் கேக்குறேன், இந்த நாளுமே உனக்கு வாகனமா இருந்ததெல்லாம் இருக்கட்டும். சரி. இந்த எருமை மாடு முருகனுக்கு வாகனமா வந்தது எங்க? எருமை மாடு முருகனுக்கு வாகனமா? என்னமா வார்த்தை சொல்லிட்டு இருக்க? தர்க்க சபைன்னு சொன்னீங்கல்ல, நீ சரியா தெரியா? பண்ணுவோம் வாங்க பார்க்கலாம். ஒரு வார்த்தை. இதே கருடனும் ஓரிடத்தில் முருகனுக்கு வாகனமா வந்தார், அது எங்க? வலிநாயகா, பேசுற பேச்சு எல்லாத்தையும் பேசிட கூடாது. நான் கேட்டேன்னா அது அர்த்தம் இருக்கு. நீ என்ன சொல்லிட்டு எருமை மாடு யமனுக்கு வாகனம், அதை கொண்டாந்து இவருக்கு வாகனம் சொல்லிட்டு இருக்க? முருகப்பெருமானுடைய வாகனம் கட்டி அதை சொல்லுமா? எருமை மாடுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு போங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆத்தா கரூர் கற்பழகி பேசும்பொழுது நீங்க வார்த்தைகளை சரியா பேசணும். எதிரணியில யார் நிக்கிறான்னு பார்த்து பேசணும். எதிராளி யார் இருந்தாலும் தான் நான் பேசக்கூடிய வார்த்தையை எப்பவுமே யோசித்து பேசுவேன். ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. வல்லவனுக்கு வல்லவே வையகத்தில் உண்டு. அந்த வல்லவனுக்கு இந்த உலகத்துல வழுக்கு பாறையும் உண்டு. வழுக்கு பாறை உண்டு. பாறையில வழுக்கி விழுந்துற அதை பார்த்து பத்திரமா இருந்துக்க. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் உண்டு. இப்ப பேசுறீங்களே பேச்சு, எல்லா உலகத்துல எல்லாருக்கும் தனிப்பட்ட பெருமை இருக்கும்ல. எல்லார் உயிரையும் பிடிக்கிறது யாரு? யமன் தான். அந்த யம உயிரை பிடிச்சது யாரு? யாரு பிடிச்சா? அவருக்கு வாகனம் என்னன்னு கேட்டா அப்புறம் யம உயிரை பிடிச்சது. யமன் தானே எல்லா உயிரையும் பிடிப்பாரு. யம உயிரை பிடிச்சது யாரு? அதுதான் இங்க பஞ்சாயத்து. யார் பிடிச்சா? பேசு. நீங்க எவ்வளவு தூரம் நான் பேசுவோமா? நீங்க முதல்ல ஒரு ஆரம்பத்துல கேள்வி கேட்டீங்க. கொடுத்து வச்ச புள்ளி இருக்கு. ஏன்னா மயிலும் சேவலும் யானையும் ஆடும் சேர்ந்து ஒரே திருத்தலத்தில் அமைந்தது. எல்லா இடத்துலயும் பாருங்க மயில் வாகனமா தான் இருப்பாரு. சில இடத்துல சேவல் கொடியும் மயில் வாகனம் சேர்ந்தே இருப்பார். சரி. சில இடங்களில் தனித்து நிற்பார். ஒரு இடத்தில் ஆட்டுக்கிடாவோட வாகனத்தோடு இருக்கார். இன்னும் பாருங்க முருகனுக்கு கிடா வெட்டுற விழாவும் நடக்கக்கூடிய இடம் உண்டு. யானையோடு இருப்பார் ஒரு சில இடங்கள்ல. ஆனா இந்த நான்கும் சேர்ந்து எங்கே அமர்ந்தது அப்படின்னா முதல் படை வீடு என்று சொல்லக்கூடிய மதுரை 80 தென்பரங்கிரி என்று போற்றி வழங்கப்பட்ட திருப்பரங்குன்றத்தில் தான் நான்கும் வாகனமாக அமைந்தது. நான் கேட்கிறேன், முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் சொன்னாங்க. சரி. இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர். போரில் வெற்றி கண்டு வீர மகேந்திரபுரியில் சூரபத்மனை அழித்து பிறகு வந்ததனால் திருச்செந்தூரில் அங்கே இரண்டாம் படை வீடு என்று சொன்னார்கள். மூன்றாம் படை வீடு சிறு குழந்தையாவே பழமே நீதான் உனக்கு பலம் எதுக்குறா என்று கோவித்து சென்ற நாள் விடுமுறை அளித்ததுக்கு பழனி என்று மூன்றாம் படை வீடு கொடுத்தாங்க. நான்காம் படை வீடு தந்தைக்கு உபதேசம் செய்த இடம் சிவகுருநாதனை நீந்தான் என்று சொன்னார்கள். அது குழந்தை வடிவம். ஐந்தாவது பாருங்க, இந்த சூரபத்மனை வதம் செய்து தணிகையில் போய் நின்றதுனால தான் அவனுக்கு தனியாட்சலன் என்று பெயர். அது திரு தணிகையின் பேர். ஆறாவது இடம் பழமுதல் சோலை, அவ்வைக்கு கனி கொடுத்த இடம். இப்ப எல்லாமே 6 படை வீட்டுக்கு சிறப்பு இருக்கு. இப்ப சிறிய குழந்தைகள் தானே கனி கொடுத்தாரு அவ்வைக்கு. சிறிய குழந்தைகள் தானே உபதேசம் செஞ்சாரு.
சிறிய குழந்தைகள் தானே பழனிக்கு போனாரு. சரி. இந்த சின்ன பிள்ளைகள்லாம் போன இடத்தை விட்டு முதல் படை வீடு கல்யாணம் பண்ண வீடு திருப்பரங்குன்றத்தை சொன்னாங்களே ஏன்? சின்ன பிள்ளையா பழனிக்கு போயிட்டாரு. ஆமா. சுவாமி மலைக்கு போயிட்டாரு அப்பாவுக்கு உபதேசம் செய்ய. சரி. திருத்தணியில போர் செஞ்சதுக்கு அப்புறம் வந்து நின்னாரு. போர் செய்ய திருச்செந்தூர் போயிட்டாரு. ஆனா திருமணம் செய்த இடத்த முதல் படை வீடுன்னு ஏன் சொன்னாங்க? காரணங்கள் உண்டு. நீ சொல்ற கணக்குப்படி பார்த்தோம்னா அது முதல் சின்ன பிள்ளைல தான் பெரிய ஆள் வர முடியும். ஆனா எடுத்தடுப்புலயே ஒரு கோழிக்கு விழுந்து முட்டை என்பது சாத்தியம். முட்டைக்கு விழுந்து குஞ்சதை உருவ முடியும். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? எடுத்தடுப்புல கோழியை சொல்லலாமா? ஆரம்பத்துல முட்டை கோழி குஞ்சு அதுல அப்படியே படிப்படியா போனோம். பூவாயி பஞ்சாயி காயாயி கனியாயி முதல்ல கனி வளர்த்தணுமா? ஆனா எதுக்கு இந்த திருப்பரங்குன்றம் முதல் சொல்லிக்கிட்டு இருக்கா? அது தென்பரங்குன்றம் காலப்போக்கில் திருப்பரங்குன்றம். இப்ப நீங்க சொன்னீங்க சேவர் கொடி இதெல்லாம் சேர்ந்திருக்கு காட்சி கொடுக்கறது ஏதாவது அங்க திருப்பரங்குன்றத்துல சொன்னீங்க. அவ்வளவு திருப்பரங்குன்றத்துல 999 புலவர்களை அடக்கி கற்கிமுகி என்று சொல்லக்கூடிய ஒரு பூதம் சிறையில் அடைச்சு வச்சிருந்துச்சு. யார் அடைச்சு வச்சிருந்துச்சு? 999 பூதங்களை, அதாவது மனிதர்களையும் புலவர்களையும் அடைச்சு வச்சிருந்துச்சு. அப்படிப்பட்ட புலவர்கள் அடைச்சு வச்சிருந்தாங்க. ஏன்னா சிவபூசை நிந்தனை செய்தவர்கள். சிவ நிந்தனை செய்தவர்கள் அடைச்சு வைக்க அந்த பூதத்துல வள 1000 புலவர்களை ஒன்று கூட்டி மொத்தமா சாப்பிடுமா. இப்ப 999 பேர் இருந்தாச்சு. கடைசியா ஒருத்தர் வந்து சேர்றாரு. யார் தெரியுமா? நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே சொன்ன நக்கீர பெருமா வருகிறார். அந்த இடத்துல மரத்துல இருந்து ஒரு இலை விழுகிறது. தண்ணிக்குள்ள விழுந்த இலை மீனாகவும் தரையில விழுந்த இலை பறவையாகவும் இருக்கு. ஒரு பக்கம் தண்ணிக்கு இழுக்குது மீன், அதே சமயத்துல தரைக்கு இழுக்குது பறவை. இதை பார்த்துக்கிட்டு இந்த நக்கீரன் பார்த்தாரு. ஆகா, ஒன்னு தண்ணிக்கு இழுக்குது இன்னும் தரைக்கு இழுக்குது. ஏதாவது விட்டு கொடுத்தா தானே போக முடியும். ஒன்னு பறவையை கொல்லணும்னா மீன் தண்ணிக்குள்ள எடுத்துட்டு போய் சாடிக்கணும். இல்ல மீனை கொல்லணும்னா தரைக்கு போய் சாடிக்கணும். இப்ப ரெண்டுல ஏதாவது ஒன்ன கொன்னா தானே உனக்கு பிழைக்கும். ஒன்ன கொல்லணுமா இல்ல கொல்லக்கூடாதா? என்ன எதுக்கு கொல்லணும்? கேக்குறேன். நீ கேட்டதுக்கு பதில் இப்ப ஒன்ன கொண்டாத்தே பெருமை நீனே சொல்லிக்கிட்டு இருக்க. சரி இல்லையா? இப்ப எதை கொல்லணும்? தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும். இது யதார்த்தம் இருக்கும். அவருக்கே ஆச்சரியம். என்னடா ஒரு பக்கம் மீனா போகுதே ஒரு பக்கம் பறவையா வருது, இது எப்படி சாத்தியமான்னு சிவபூஜை நிந்தனை செய்து விட்டார். அப்ப நிந்தனை செஞ்சாரா இல்லையா? நேர ஓனாரு நக்கீரனை தூக்குறாரு, சிறையில போய் அடைக்கிறாரு. 1000 புலவர் வந்துட்டாங்க. மத்தாலாம் பார்த்தாங்க. உன்னை நம்பி உள்ள வந்ததுக்கு அட பாவி பயலே. 999 வரைக்கும் 999 சந்தோஷமா இருந்தா. ஒருத்த நீ வந்த எங்க எல்லாத்தையும் இந்த பூதம் சாப்பிட போகுது. சண்டால நீ வந்து சேர்ந்த பாத்தியா? என்ன செய்யறது? யாராருக்கு எது தலையெழுத்து அதை மாத்த முடியுமா? முறியா இருக்காருப்பா. அந்த முருகனை கும்பிட்டோம்னா போதும் சொல்லி திருப்பரங்குன்றத்திலே எம்பெருமானை பற்றி பாடல் புனைகிறார் நக்கீர பெருமான். அப்படி பாடல் ஒன்னொன்னாக பாடினார் கூட என்றும் கிழவோனேன்னு பாட கடைசியில் பார்த்தாரு. என்றும் கிழவோனேன்னு பாடிய கிழவனாகிறதுக்கு எனக்கு நாள் இருக்கு, நான் அப்புறம் வரேன்னு சொல்ல அப்புறம் என்றும் இளையோன்னு பாடும்பொழுது திருமுருகாட்டை பாடுகாடி நக்கீர பெருமான் பாடல் பாடி பெருமை சேர்த்து அந்த புலவர்களை காப்பாற்றிய இடம். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய இடம். அதான் திருமுருகாட்டை பாடுவதற்கு மூல காரணம். அது மட்டுமல்ல, அந்த மலையே சிவ வடிவான ஒரு மலை. அந்த சிவனுடைய வடிவமான ஒரு மலையில் முருகப்பெருமை காத்தினாதானே அந்த மலையை முதற்படிவிழா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப என்ன பாருங்க, கைலாயத்துல சிவபெருமான் சக்திக்கு ஓம் என்னும் பிரம்ம மந்திரத்தை உபதேசம் செய்துகிட்டு இருந்தார். அப்படி உபதேசம் செய்யல மடியில குழந்தையாக இருந்தாலும் குமரன். சரி, இந்த குழந்தையாக இருக்கும் பொழுதே கேட்டுக்கிட்டே அந்த மந்திரத்தை சக்திக்கு சொல்லும்போது நீ எதுக்குடா கேக்குற? அதனுடைய மன்னிப்பு கேட்கும் விதமாக எங்கே வந்தார் முருகன் குழந்தையிலே? பழனிக்கு செல்வதற்கு முன்னாடி, சுவாமி மலைக்கு செல்வதற்கு முன்னால், திருத்தணிகைக்கு செல்லும் முன்னால், பழமுதிர்ச்சோலைக்கும் செல்வதற்கு முன்னால் சத்தியகிரீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய திருப்பரங்குன்றத்துக்கு தான் முதல்ல அப்பா வந்து வணங்கினாரா. செய்து விட்டேன் தந்தையே என்று வணங்கும் பொழுதுதான் முதலில் வந்த இடம் அதுதான் திருப்பரங்குன்றம். மலையே சிவ வடிவத்தை தோற்றமளிப்பது. அதனால தான் இந்த இடத்துக்கு முதல் பொறுப்பு கொடுத்தாங்க. மேல யாரு பண்ணா காசி விஸ்வநாதரும் அங்கே அந்த இருக்கு பெருமையா. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? புதுவிதமா இத்தனை பெருமையுள்ள முருகனுக்கு எரும மாடு வாகனம் முடியாது. வாகனம் எங்கே? ஒரு கதைனா சரியா இருக்க முடியாது. இப்ப முருகனுக்கு எரும மாடு இருக்குன்னு எங்கயாவது எந்த கதையா நீங்க படிச்சிருக்கியா? இது வரைக்கும் கேட்ட ஒரு செய்தி இல்ல. ஆனா இல்லாம ஒரு விஷயம் பிறக்காது. அப்ப எங்க கவிகள் பாடுறீங்க? ஆமா, இப்ப கவிகள் பாடும்போது அந்த கவிகள் எல்லாம் உண்மையாக இருந்தால் தான் அப்படி வடிவமைத்திருக்காங்க. இப்ப அள்ளல்போம் மல்வினைபோம் அன்னை வயிற்று பிளந்த தொல்லைபோம் போகா திகரம் போம் நல்ல குணமதிக மாமருணை விட்டெடுக்கும் செல்வ கணபதியை கைதொழுத காலம் அருணை கோபுரம் என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலை போனாலும் முதல்ல அந்த விநாயகரை வணங்கணும். அள்ளல் போக்கு விநாயகர் அங்க உள்ள விநாயகருக்கு பேரு. அதனாலதான் அவருக்கு பேரு அள்ளல் போக்கு விநாயகர். அவரை அப்பாவே வணங்கணுமா. அதுக்கு கவி வடிச்சதே முதல்ல விவேக சிந்தாமணி காப்பே அதுதான். உண்மைதானே? அப்ப இதெல்லாம் காரணம் இல்லாம இல்ல. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? எரும மாடுன்றதுக்கு காரணம் இருக்கு. அந்த எரும மாடை பத்தி இப்ப நான் சொல்ல வரேன். வடிநாகம் ஒடிச்சு போடுவேன், கதையை மட்டும் சொல்லணும். நீட்டி பேசுற வடிநாகம் எதையுமே வந்து நீட்டி தான் பேசணும். ரொம்ப சுருக்கிட்டு போயிட்டோம்னா நல்லா இருக்காது. நீட்டி பேசுவோம். ஆமா, எவ்வளவு பெரிய மனுஷன் இருந்தா அறிவு நீண்டு இருந்தாதே பெருமை, சுருங்கி இருந்தா பெருமை இல்ல. இப்ப நீட்டி பேசவா இல்ல குறிக்கிறவா? சொல்லுங்க. சரி, சந்தோஷம். இப்ப பாருங்க வடிநாகம், ஆரம்ப காலகட்டத்துல இருந்து பழமுதிர் சோலைன்ற இடம் எல்லாருக்குமே தெரியும். பழமுதிர் சோலை எங்க இருக்கு? திருமால் இருஞ்சோலையில.
திருமாலுன்னு சொல்ல சரி, அது எங்க இருக்கு? அழகர் கோயில் தாங்க மதுரையில. அப்படி சொல்லுமா. அழகர் கோயிலுக்கு அவருக்கு முன்னாடி பேர் திருமாலிருஞ்சோலை. யமன் போய் அழகை மீண்டும் பெற்றதனால அது அழகர் அழகு தந்த மலை, அழகர் மலை, திருமாலிருஞ்சோலை, மேல ராக்காய் தீர்த்தம்லாம் இருக்கு. அங்கதான் பழமுதிர் சோலை. அப்புறம் நூபுர கங்கைலாம் இருக்கு. இருக்குமா. இப்ப இந்த பழமுதிர் சோலைக்கு எம்பெருமானாப்பட்டவர் ஆரம்பத்துல எல்லா பக்கமும் பயணம் செய்து முடித்துட்டு அவ்வை பாட்டி ரொம்ப கடிப்போட இந்த பழமுதிர் சோலை இடத்துக்கு வந்துட்டு இருந்தாளா. அப்ப பழமுதிர் சோலை இடத்துக்கு வரும்பொழுது மேல நாவற்பழ மரத்து மேல முருகப்பெருமான் ஆடு மாடெல்லாம் மேய்க்கக்கூடிய சிறுவன் போல மேல காட்சி கொடுத்து, என்ன பாட்டி ரொம்ப களைப்பா இருக்கா, பாட்டி களைப்பா இருக்கா, நாடு வழியா தெரிஞ்சு அங்கிட்டு சுத்திக்கிட்டு இருற, ஒரு இடத்துல உட்கார்னா கேக்குறியா, உலகம் ஃபுல்லா நாடகம் போட்டுக்கிட்டு இருற, இந்த இடத்துல நாடகம் போடாம என்ன பண்றது, இந்த தமிழை வாழ வைக்கணும்னு சுத்தி சுத்தி வர வேண்டியதா இருக்கு. உலகம் என்னும் நாடக மேடையில் எல்லாரும் நடிகர்கள். அப்படிப்பட்ட நடிகர்களை நீனும் கூத்து கட்டி ஊர் உள்ள தெரிஞ்சுக்கிட்டு இருற, உன் கூத்தண்டு பாட்டி ஒரு இடத்துல உட்காரு. 50 பேர் ஆண்களா புலவர்களா இருக்காங்க. நான் ஒருத்தர் இந்த தமிழை காப்பாத்த பெண் புலவரா இருக்கேன். அது உனக்கு பொறுக்கலையாடா? பொறுத்தாளிக்கிறத நல்லது இல்ல, நீ பொறுக்கிறது பிரச்சனை இல்ல, பொறுத்தார் பொங்கிடுவார் மாதிரி இந்த உலகத்துல நீ பொங்கிராத. நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன், அதனால இளமையிலே முதுமை வரட்டுன்னு இப்படி சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்ற அந்த கிழவி. எல்லாம் சரியா தான் இருக்கு, ஆனா மண்டக்கணம் மட்டும் குறைஞ்ச மாதிரி தெரியலையே. தமிழ் படிச்சாலே அந்த கணம் வந்துடுதுடா. அந்த கணம் வந்தா என்ன பண்ண முடியும்? இருந்தாலும் உன்னை அடக்கி காட்டுறண்டி. அடி கணக்குல ஓரடி ஈரடி போல 2 அடி 4 அடி ஈரடி கத்த விட வாயடி கேடி செல்லாதீங்க. 4 அடி என்பது 4 அடியார், 2 அடி என்பது குரல் அடி. இப்ப 2 அடியில என்ன அடி சொல்லியிருக்கேன்? என்ன அடி சொல்லியிருக்கேன்? குரல் அடி. 4 அடியில என்ன அடி சொல்லியிருக்கேன்? 4 அடியார். இப்ப எழுத்துக்கள் அடிப்படையில 1.25 அடி தானே திருக்குறள் அடி. எத்தனை அடி? 1.25 அடி. 1.25 அடி. 4 அடி 4 அடியார். 5 அடி அது நெடிலடி. 5 அடி என்ன அடி சொன்னீங்க? நெடிலடி. 6 அடி சொன்னது உங்களுக்கு எப்படி இருக்கு முதுகு? கேக்குறேன் இருக்கா? நீங்க கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லிக்கிறேன். நான் வந்து மாற்றுக்கிறது பேசுறாள் கிடையாது. இப்போ நீங்க சொன்னீங்க இத்தனை அடி கணக்கு சொன்ன மாதிரி முருகப்பெருமான் பார்த்தார், நீ களைப்புல இருக்க, உன்னால என்னாலையும் வாயடி மாதிரி என்னுடைய நாவடியால உன்னை திருத்துறேன் அப்படின்னு சொல்லி அடியில திருத்துறேன் அடி அப்படின்னு நினைச்சு பேச ஆரம்பிக்கிறார். எப்படி ரொம்ப களைப்பா இருக்க, நாவர் படத்து மேல நான் இருக்கேன் பாட்டி, உங்களுக்கு பழங்கள் கொஞ்சம் உளிப்பிடுவான்னு கேட்க போடுப்பா. சந்தோஷம். பிள்ளையிலே இம்புட்டெல்லாம் பேசாதடா, பாட்டியால உன் பேச்சு கேட்க முடியல, ரொம்ப கேட்ட பிடிச்ச பையலா இருக்கு. உண்மைதான், உன்னையும் குமரியும் நம்பிக்கிட்டு இருக்காங்க ஊருக்குள்ள. கிளவின்றது என்னைக்கா ஒத்துக்கிட்டியே? நான் தான் இளமையிலே கிளவி ஆயிட்டேனடா. பேராண்டி ரொம்ப பசிக்குதுதான், ஏதாவது இருந்தா கூடு. சரி பசிக்குன்னு சொல்லிட்ட, முக்கா கிளவில இருந்து முழு கிளவி அவனை மாத்த விட மாட்டேன். கிளவியாதான் ஆயாச்சு, அப்புறம் என்ன முழு கிளவி முக்கா கிளவி? அங்கதானே பிறப்பிருக்கு. நீ உடல் தோற்றத்துல முழு கிளவியா இருந்தாலும் உள்ளத்தால முக்கா பருவத்துல இருக்க. அதனால மேல இருந்து நாவர் படத்தை உளுப்பி விடுவான்னு கேட்க, படத்தை உளுப்பி விடும் போது உளுப்பி விடுறதுக்கு முன்னால என்ன கேட்டாரா? சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு நான் கேட்டதுக்கு நீ என்ன சொல்லியிருக்கணும்? சுடாத பழமே கூடு. ஏன் அப்படி சொல்ற? சுட்ட பழமா? நாவல் பழத்துல போய் சுட முடியுமா? சுடாத பழம் கொடுடா அப்படின்னு கேட்க. ஆனா நான் கேட்டது ஒண்ணு என்ன கேட்டேன்? சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா? சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேணாங்கட்டா நீ சுட்ட பழம்னா என்ன சுடாத பழம் என்னன்னு கேட்டுக்கணும்ல. ஆனா நீ கேட்கல. ஏன் கேட்கல? நீங்க கேட்டதுக்குலாம் நான் பதில் சொல்லணுமா? அங்க ஏதே தப்பு பண்ணிட்ட. என்னைய சின்ன பையன் நினைச்சு கேட்க முடியல, உன் மண்டக்கணத்து முறை இதோட அடக்குறேன்னு சொல்லி அன்னைக்கு மாற்று வெடிப்படமாக சுடாத பழமா கேட்கற அப்படின்னு பழத்தை உளுப்பி விட, பழம் எல்லாம் மணல்ல கொட்டுது. மணல்ல கொட்டுன பழத்தை பார்த்து ஒவ்வொன்னா எடுத்து, நாவல் பழம் மட்டும் பாருங்க கொஞ்ச நாள்ல கணிஞ்சிரும். கணிஞ்சு போயிரும். கணிஞ்சாதான் சுவை அதிகமா இருக்கும். இப்ப கணிஞ்ச பழம் மண்ணுல விழுந்தா என்ன ஆகும்? மண்ணு ஒட்டிக்கிரும்ல. மண்ணு ஒட்டுன பழத்தை எடுத்து இந்த கிழவி என்ன பண்ணுகிறாள்? அப்படின்னு ஊதுறா. எப்படி ஊதுனீங்க? என்ன பாட்டி பழம் சுடுகிறதா அப்படின்னு கேட்க, அப்ப தேவனுக்கு சின்ன பையன் உன்னை நினைச்சலடா இம்புட்டு விவரமா பேசுற பேராண்டி. உலகத்துல இவ்வளவு பெரிய ஆட்களை சம்பாரிச்சு எவ்வளவு பெரிய ஆட்டெல்லாம் போட்டி ஓட்டு வெற்றி என்ற இந்த ஞான கிழவி சாதாரண ஒரு பையன் ஆடு மாடு மேய்க்கிற பையன்ட்ட தோத்துட்டோம்னு சொல்லி ஒரு கவிதை பாடினாளா? என்ன பாட்டு? கட்டைக்கு நானாத கோடாளி இரு கதளி தண்டுக்கு நானுமே. கருங்காலி கட்டைக்கு நானா கோடாளி இரு கதளி தண்டுக்கு நானும், பெருங்காலில் காட்டில் கார் எருமை மேய்க்கின்ற காளையருக்கு நான் தோற்று தூஞ்சாது கண் அப்படின்னு பாடுற பாட்டு. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய வரி, ஒன்னால 2 நாள் தூங்க முடியாது இந்த கண்ணு. உன்னை 2 நாள் தூங்க விடாம பண்ணனே எவ்வளவு யாரு? யாரு சொல்றீங்க? நீ தானமா சொன்ன? நான் அவ்வையே சொன்னேன். அவ்வை தானே இந்த இடத்துல கதை கேட்டுக்கிட்டு இருக்குது. அப்ப 2 நாள் தூங்க விடாம பண்ணது சின்ன பையலா இல்ல கிழவியா? இந்த சின்ன பையன். அப்ப உன்னை 2 நாள் உன் தூக்கத்தை கெடுத்தனே, பட்டினி திருந்தல அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய கருங்காலி கட்டையெல்லாம் பார்த்த இந்த உடம்பு இந்த வயசு சாதாரண அந்த கதலின்ற வாழைத்தண்டு மூலமாக எனக்கு புத்தி பூட்ட வந்தாயோ கடவுளே. கருங்காலி கட்டையை வெட்டும் பொழுது அந்த இடத்துல அடிபரலாத அந்த கோடாரி வாழை மரத்தை வெட்டும் போது வலிக்கிட்டு ஓடுமா. பெரிய ஆள்லாம் பார்த்தாலும் சின்ன பையன் தோத்து போயிட்டேன்னு சொல்லி அப்பத்தான் சொல்றா, பெருங்கானில் காட்டில் காரருமை மேய்க்கின்ற மேடையர் தோற்றேன்னா, காரருமை மேய்க்கின்ற காளையருக்கு தோற்றேன்னா எரும மாடு மேய்க்கக்கூடிய பையன் நான் தோத்து போனேன்னு அவ்வை பாடுறா. அப்ப எரும மாடு மேய்க்கக்கூடிய பையனா மேல இருந்தது யாரு?
முருகப்பெருமானாகப்பட்டவன் தோட்டத்தில் இருக்கக்கூடிய சின்ன பையன் தான் எரும மாடு மேய்ச்சிருக்கான்னு கவிதை பாடுகிறான். அப்ப இன்ன வரைக்கும் எரும மாடு மேய்க்கிறாள் பாத்திருக்கீங்களா? சின்ன பிள்ளை எல்லாம் எரும மாடு மேய்க்க விட்டோம்னா மேலே ஏறி சவாரி ஒண்ணு. பழக்கம் தானே, ஆர்வம் தானே. அப்ப இளங்கண்டு பயமறியாது போல எரும மாட்டெல்லாம் மேய்க்க விட்டானா ஒத்தடி பாதையில எரும மாட்டு மேல உட்கார்ந்து போராடு பல பேர் உண்டு. அது போல எரும மாட்டு மேல முருகப்பெருமான் வந்திருப்பார் என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே காட்டில் காரருமை மேய்க்கின்ற காளையருக்கு தோட்டேனார். அப்ப எருமை என்றால் கருமை நிறம் கொண்ட எருமை மீது அமர்ந்த முருகப்பெருமானுக்கு சிறு பிள்ளைக்கு நான் தோற்று விட்டேன். எரும மாடை வாகனமாக வச்சு மேல ஏறி ஓட்டி வந்தோம்னா அதுக்கு யாரு வாகனம் சொல்றா? முருகப்பெருமானுக்கு. அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்க முருகப்பெருமானுக்கு எருமை வாகனம் இருக்கா இல்லையான்னு கேட்டீனா பழமுதிர் சோலையில் அவ்வைக்கு கனிகொடுத்த இடத்தில் கவிவாடி புலமை வெளிப்படுத்தினார். எருமை இருக்கா? எருமை கதை சரியா இருக்கா? இருக்கா இல்லையாமா? இருக்குல. அதனால தான் சொன்னா சின்ன பிள்ளையா இருந்தாலும் இப்படி கோச்சுக்கிட்டு போகாத முருகா. உன் தத்துவம் பொருளென்று தவறென்று சொல்வதற்கு அவ்வையின் தமிழுக்கு உரிமை உண்டு என்று சொன்னார். வெளிச்சம், வர்ணத்துக்கு, நீர், ஜாடிக்கு, மூடி, குரலுக்கு, இனிமை, குரலுக்கு என்ன வேணும்? நான் முழிக்கிறிய குளவி வேணும். என்ன குளவி? உன்னை ஆட்டோர்ல கேக்குறாங்க. இடிக்கிறவளுக்கு என்ன வேணும்? அதுக்கு உலக்கை வேணும். உலக்கைனா எந்த மாதிரி? இதனாம கேப்பா. பூணு போட்டதா பூணு போடாததா? எதுக்கோ நாங்க பயன்படுத்துறோம். நான் எதுக்கா கேப்பேன்? நீ பதில சொல்லு. எதுக்கா சொல்லத நீங்க வந்திருக்கியாமா? பூன் போட்டதுன்னு வெச்சுக்கங்களே. எதுக்கு போடுவோம்? இந்த நெல் இதெல்லாம் உமியை நீக்கிறதுக்கு இடிப்பதற்கு பயன்படுத்தும். சரி, அடுத்து இந்த பூன் போடாதல வெச்சுக்கங்களே. அது எதுக்கு போடுவோம்? இந்த மாவடிக்க, வத்த அடிக்க இதுக்கெல்லாம் பயன்படுத்தும். பரவாயில்லை, பருவத்துக்கு வந்து விட்டாய். வாழ்க பல்லாண்டு. இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அதுக்கு என்ன சம்பந்தமே இருக்கு? காமல கண்ணுல பார்த்தோம்னா எல்லாம் மஞ்சளா தெரியும். குரு பார்த்தா கோடி நன்மை. சும்மா குருகுருன்னு பார்த்தா நம்ம கண்ணுக்கு களாது. குருவே குருகுருன்னு பார்த்தா அவன் இருக்கிற இடத்துல இருந்து பார்க்கணும். குழந்தை எழுவது பாலுக்கு. உன்ன போல குமரி எழுதா? ஏய் இங்க வாமா. ஆத்தா வடிநாயக இங்க வாத்த. இப்ப என்ன கட்டுப்பிடி நீ கோபப்படுற? இங்க வாமா பேசிக்கிறோம். இங்க வாத்தா. காணாமல் போனவர் அறிவிப்பு. பருத்த மேனி, கருத்த உருவம், பார்ப்பதற்கு பயங்கரமான தோற்றம். யார் கருத்த உருவம்? எம்படி சிவப்பா வந்து நிக்கிறேன். இந்த உலகத்திலேயே ஒப்பனைன்னு ஒண்ணு இல்லைன்னா உன் பொழப்பெல்லாம் ரொம்ப நாரி போயிடும். பார்த்து பத்திரமா இருந்துக்க. 3000 ஒரு வாரத்துக்கு மட்டுமே செலவாகுது. இந்த உலகத்துல ஒரு பவுடரை வச்சு 1.5 மாசம் யூடியூப்ல எடுத்து உன்னை கொன்றுவேன். ஒரு பவுடர் ஒரே நாளைக்கு தீக்கிறான்னு இருக்கு. அதுல பரவாயில்லமா, உன்னை நம்பி அந்த கடைக்காரராவது படைச்சிட்டு போறாப்ல, தப்பு இல்ல. நாங்களாம் இருக்கிறனால தான் அவங்களுக்கு எல்லாம் வேலையே இல்லைன்னா அடைச்சிட்டு போயிடணும். இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய வேஷம் போட்டாதான் பெருமை. ஆனா வேஷம் போடலைன்னா உனக்கு வந்து எரும கதை தான் பழைய விடிய. வாய மூடுங்க. சரி பத்திரமா இருக்கு போட்டோ. உனக்கு பர்வத பெனாயில ஊத்தி கழுவுங்க. இந்த குழந்தை அழுகிற சொன்னீல, குமரி எதுக்கு அழுகுறா? குமரி அழ மாட்டா சுவாமி. அழுக மாட்டா நீங்க சொல்லக்கூடாது வடிநாயகம். நான் கேட்டது ஏன் அழுகுறாங்கன்னு உங்களுக்கு கேக்குறேன். அழுவதுக்கு வாய்ப்பு இல்லை. குமரி பண்ணதுக்கு அழ போறா. அதாவது உங்க தரப்புல இருந்து நீங்க அழுக மாட்டீங்கன்னு சொல்ல உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அழுகிறவங்கள நீங்க அழுகலைன்னு நீங்க சொல்ல உரிமை இல்ல. யார் எதுக்கு என்ன அழுதுருப்பாங்க எனக்கு தெரியாது. யார் எதுக்கு அழுக? நீ இப்ப எதுக்கு அழுகுற? நான் அழவே இல்ல. நான் என்னத்துக்கு அழுகுறேன்றேன். குமரி பர்வத எனக்கு என்ன குமரிக்கு கோசை? நான் அழன அவசியமே இல்ல. அத்தா கொஞ்சம் குமரி எதுக்கு அழுகுறான்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லு. தெரியுமா தெரியாதா? மற்றவர்கள் அழுவதெல்லாம் எனக்கு தெரியாது சுவாமி. நான் அழ மாட்டேன். நீ அழுக மாட்ட. அழுகிறது எதுக்குன்னு காரணம் தெரியுமா தெரியாதா? தெரியாது சுவாமி. தெரியாது. தெரியாம நீ எதுக்கு வர்ற? தெரியாம இங்க வாத்தா. கேட்டோம்னா சொல்லுமா நீ முத? தெரியாதுன்னு சொல்றது இல்ல. உனக்கு தெரியாம இருக்குமா? அது என்ன நீங்க நக்கலா பேசுறீங்க? இந்த உலகத்துல தெரியாதுன்னு சொல்ற ஆளுக்கு தான் பல விஷயம் தெரிஞ்சிருக்கும். இப்போ உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. தெரியாது. சரி தெரிய வாய்ப்பு இல்ல. அது குமரிகளை கேட்டாதான் தெரியும். உடனே கிளவியா கூட இருந்திருப்பாரு. இந்த இடத்துல சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். நீ எப்படி சொல்ல மாட்டேன்னு தெரியும் உனக்கு போத. உனக்கு தெரியும். இந்த உலகத்துல சூரியனே கிழக்கு உதித்து மேற்கு மறைந்தாலும் சொல்ல மாட்டேன். ஆமாங்க. அரசனை நம்பி புருஷனை கைவிட்டாளா? அரசனை நம்பி புருஷனை கைவிட்டாளா? அரசனை நம்பி அந்த அரச இல்ல. அது என்ன காரணம் தெரியுமா? எதுக்கு? அரச மரத்தையே போய் சுத்திக்கிட்டே இருந்தாலும் புள்ள வர கேட்டேன். அரசனை நம்பி புருஷனை. எதை? புருஷனை. எதை? புருஷனை. பரவாயில்ல தெரிஞ்சிருச்சு. அந்த புருஷனை உனக்கு பார்த்து வந்திருக்கேன். எப்படி? புருஷன். புருஷனா? ஆமாங்க. புருஷன்னா ஆண்கள் உண்மைதே. அழகானவரெல்லாம் சுந்தர புருஷன், வீரமானவரெல்லாம் வீர புருஷன், வயித்து புருஷன், கழுத்து புருஷன், இதெல்லாம் இருக்கு. எந்த புருஷனை பார்த்த வந்து? இது அவதார புருஷன். அவதார புருஷன். எவதார புருஷன்? அவதார புருஷன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவதார அப்படிப்பட்ட புருஷன் பெருமை சொல்லவா? படிச்சிருக்காரு. ரொம்ப படிப்பு. உலகத்துல பெரிய படிப்பு. முதுகலையா இளங்கலையா? என்னைக்கு முதுகலை. முதிர்ந்த அறிவு அவருக்கு மட்டும் தான் உண்டு. வசதி வாய்ப்பு. வசதி வாய்ப்பா? உலகத்துல பெருங்கொண்ட சொத்துக்காரனே அவர் அவ்வளவுதான். சொந்த வீடு வச்சிருக்காரா? ஊருக்குள்ள அவன் தங்கறதுக்கு வீடு இல்லாம இருக்கும்போது அப்பன் தங்க வீடு கட்டினாரு. பொன்னம்பலத்தை அப்படிப்பட்டாரு. ஆமாங்க. அரசாங்க உத்தியோகமா? அரசாங்க உத்தியோகமா? உலகங்கள் யாவும் அவனுடைய அரசாங்கம். செந்தில் முறியே எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு? சம்பளம் கொடுக்கிற இடத்துல இருக்காரு. அதனால சம்பளம் அவர் வாங்குறது இல்ல. ஆமா கான்ட்ராக்ட்காரரா? நிறைய சம்பளம் வாங்குறாரா? ஏயா சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க. சரிங்க இருக்கட்டும். அவர் ஆடியது பிள்ளைகளே. நீங்க ஆடுறது மரக்குளத்து எல்லையில தான். அவர் ஆடியது அம்பலத்துல. ஆனா நீங்க எல்லாம் ஆடுறது மரக்குளத்துக்கு கொடுப்பாரு. அவர் ஆடியது திருக்கூத்து. நாமெல்லாம் மரக்குளத்தில் தெருக்கூத்து நடத்துகின்றோம். கூத்து சிறக்கிறதுக்கு தான் கூத்தநாயகத்துடைய பிள்ளைய பார்த்து வந்திருக்கீங்க. அதனால தான் இந்த இடத்துல யாரு? கூத்தநாயகம்.
யாரு கூத்து ஆடுனாப்ல இல்ல வெள்ளியம்பலத்துல ஆமா அந்த கூத்து பொன்னம்பலமா வெள்ளியம்பலமா வெள்ளியம்பலம் வெள்ளியம்பலம் மதுரையில இருக்கு வெள்ளியம்பலத்தையும் கூத்து ஆடுனாரா அந்த காலை மாற்றி ஆடிய இடம் ஆமாங்க ஐயா எனக்கே ஒரு நாள் போய் பரணம் கத்துக்கிட்டதுக்கு என் கால் இந்த வழி வலிக்குது எப்பொழுதும் ஒரே நிலையாக்கி கொஞ்சம் மாத்தி காலை வையும் சொன்னதா மாத்தி கொண்டாரா ஒரு காலில் ஆடாமல் மாற்றுக்காலி ஆடி என்று சொன்னார் மாற்றுக்காலில் ஆடாம இருக்க வரைக்கும் மூக்காலே ஆடுதேன் மாண்டியம் பண்ண அதனால இந்த அக்கால கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல சேர்க்க நான் பாக்குறேன் வேலனுக்கும் வள்ளிக்கும் நான் கல்யாணம் உள்ள தேவரதா பாட்டானோ வேலனுக்கும் வள்ளிக்கும் நான் கல்யாணம் உள்ள தேவரதா பாட்டானோ உலகம் புகழ் போட்டுக்கின்ற முருகம்மா முருகனைக்கு மறந்து கொண்டா பொறுமம்மா கல்யாணம்மா கல்யாணம் வள்ளி கொடுக்கு கல்யாணம் கல்யாணமா கல்யாணம் வள்ளி கொடுக்கு கல்யாணம் வேலனுக்கு அறுமுகம் உலகம் புகழ் போட்டுக்கின்ற குமரனத்தான் பாரம்மா முருகனைக்கு மறந்து கொண்டா பார்க்க சிறக்கின்றாரம்மா உலக புகழ் போட்டுகின்ற குமரனத்தான் பாரமா முருகனுக்கு மனது கொண்டா பார்க்க சிறக்கின்றாரம்மா சொக்கநாதர் ஆதி சொக்கநாதர் நம்ம சொக்கநாதர் அம்சமான முருகம்மா அட முருகனுக்கு மனது கொண்டா பெருமை வந்து சேருமா சுப்பிரமணிய சுவாமி என்பார் கந்த சுவாமி என்பார் நாதன் என்பார் சண்முக வடிவேலன் என்பார் சக்தி சிவபாலன் என்பார் கருணாகரன் என்பார் சூரனை கூறுமட்டவனா சுனாமியை விரட்டி விட்டவனா அப்படிப்பட்ட முருகனவே நம்ம வள்ளிக்கேத்த புருஷனவே முருகே சின்ன சின்ன முருகையா அவர் சிங்கார முருகையா அடி சின்ன சின்ன முருகையா சிங்காரே முருகையா அவர் குஞ்சு குஞ்சி தமிழ் பேசு செந்தூர் பதிகதனவன் பழனிசாமி என்பார் கந்த சுவாமி என்பார் குக அமுதன் என்பார் குன்ற குடியான் என்பார் பத்துமலை சுவாமி என்பார் கதிர்காம கந்தன் என்பார் எங்கள் செம்மணி பட்டியான் என்பார் அங்க ஆண்டி பாடகர் இருக்காரு போய் பார்த்தா தெரியும் செம்மணி பட்டி ஆண்டி பாடகன் என்பார் பாகர் கொடுத்த பொக்கிசமா போன்ற மேனியனா சிவனருள் பெற்றவனா பள்ளி சிந்தையில் நின்றவனா அப்படிப்பட்ட முருகனவே ரொம்ப ரொம்ப சின்னவனா முருகன் சின்ன சின்ன முருகையா அவர் சிங்கார வேதனையா அடி சின்ன சின்ன முருகையா அவர் சிங்கார வேதனையா சின்ன சின்ன முருகையா சிங்கார வேதனையா அல்லும் பகலும் இந்த அவசையை நீ விடுத்து பாசனை கொடுத்து நல்ல பேச்சு வார்த்தை கட்டுக்க மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ள நீங்க ஜவுள படிச்சவர் தமிழுக்கே கடவுள் தான் வசதி வாய்ப்பு உள்ளவர் சொந்த வீடுனா 6 படை வீடும் அவனுக்காக உண்டு இருந்தாலும் இங்கே தேவயானுடன் திருமண கூடத்தோட இருக்கு ஏத்துக்குமா ரெண்டாம் தம்பி போக மாட்டியா ரெண்டாம் தம்பி போனா பெருமைதான் இருந்தாலும் கடவுளை போய் கட்டிக்கொள்ளும் அளவுக்கு முருகனை கட்டினா மோட்சம் இல்ல என்றா 47 வருஷம்னாலும் உனக்கு வீச்சந்தேன் போய் போற அவனை கட்டறதுக்கு சும்மா இருக்கலாம் பையன தவ வெட புனைந்து வந்த பாரு இது பிரமிப்பான பூர்ணம் அல்ல, இது சிப்பலா கட்டிமல்ல. உனது திருமணத்துக்கு இங்க இருந்தால் கட்ட வர்றேன். அம்மா வள்ளியின் நாயகா சொல்லுங்க. போய்ட்டட்டுமா? வாங்களு. முருகா வேலா
கந்தா கடம்பா உங்களை அடைவதற்காகவே இப்படியெல்லாம் சுவாமியிடம் பேசிவிட்டேனே. இந்த சத்தியம் எவ்வளவு நேரம் கொடுப்பான்னு எதிர்பார்க்க என்ன இப்படி துண்ட உதறி தோல்ல போட்டு கிளம்புறீங்க? இருங்க முருகனை பார்த்துட்டு போல கொஞ்ச நேரம் வந்தது இருந்துட்டீங்க. முருகா பக்த கோடைகளெல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள். சீக்கிரமா உங்களுடைய திருமுகத்தை ஒருமுகமாக காட்டுங்கள் பார்க்கலாம். சிவாய நமக. எனக்கு நிழல் வர மரல்வாய் தேவா. நமச்சிவாய நமக. ஓம் சக்தியாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஆதி சிஷ்யாவது முதல் அசுரலக்கம் தேவர்களுக்கு மாறுதல் காரணமாக அசுகுருவான சுக்கராச்சாரியார் சுரசீரம் ஆகிய படைத்து அசுரங்களை கட்சியின் கட்டளையிட்டார். அதன்படி சுரசியாப்பட்டவள் காலை நிமிடப்படி காசிவம் நிமிடமூடி முதல் ஜாமத சுரதுனையும் இரண்டாவது ஜாமத்தில் செங்கமகுனையும் மூன்றாவது ஜாமத்தில் தாருகனையும் நான்காவது ஜாமத்தில் அஜமுக பணி விட்டார்கள். அவர்களோ அரணை குருதம் முறிந்து அகோர வரங்கள் பெற்று விமல் வைக்கிற அரபித்து விண்ணவரை சிரமித்து பக்தரான் சித்து வந்தார்கள். இருந்த தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து என தந்தை சிவருமானுக்கு முறையிட சிவருமானோ கோபத்தால் நெட்டிக்கண் திறக்க நெட்டிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் கிளம்ப 6 தீபர்களையும் அக்னி விலகப்பட்டவன் கரத்தில் தாங்கி வெப்பாத்தின் ஜுவாலை தனது கங்கையிடம் ஒப்படைக்க கங்கையாப்பட்டவள் கையிலையில் உள்ள சரண மத்தியில் இறக்க அதன்படி அருவருமாகி அண்ணாதில் வளவா ஒன்றாய் பிரம்மமாய் நடிச்ச பிரம்மடியாக கருணைக்கும் உங்களார் கருணம் உண்டு ஒரு திருமுருகன் உதித்தான் உலகம் உய்ய என்பது போல் யாம் அவதரித்தோம். அப்படி அவதரித்து பக்தர்களையும் தேவர்களையும் இம்சைப்படுத்திய சூரபதனும் அரக்கனை இருவராக பிளந்து ஒருவாதி சேவர் குடியாவும் மற்றொருவாதி மயிலாகவும் உண்டு தேவ சடம் பெற்று தெய்வியானை மணந்து என்னை நாடினமத்தை கல்வாழ்த்து கொண்டிருக்கின்றேன். அதோ வீணாகன பிரியர் எளிய வைத்துனர் நாரதர் வந்து கொண்டிருக்கின்றார். காரணம் யானை வரும் பின்னே மணி ஓசர் முன்னையின் போல நாரதர் வருகிறார். முன்னே அவருடைய கானம் வந்திருக்கிற முன்னே சற்றே கவனித்து பார்க்கலாம். முருகா போனஸ் போட்டீங்களே முருகா, போனஸ் போட்டீங்களே ஒரு உள்ளே காணாம. போடுங்கோ போடுங்கோ. வேளாண் நடிக்கும் சேபாண்டி அவர்களுக்கு இந்த பொன்னாடை பற்றி மாலை அடிக்கும். வருகிற கலைஞர்களுக்கெல்லாம் மாலை 20 பொன்னாடி 20 மரியாதை செய்துட்டு மாபெரும் கிராமமாகிய சாலை மறைக்குளம் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும்
அதோடு இந்த விழாவை நடத்தக்கூடிய அழகுமலையான் பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பிலும் கலை குடும்பத்தினர் சார்பிலும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் புதுக்குளத்தைச் சேர்ந்த மரியாதைக்குரிய அழகுராஜா அவருடைய சார்பிலும் நன்றிகள வணக்கத்தினை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். வணக்கம் வணக்கம். சரவணன் சார்பாக இந்த சாலை அணிவிக்கப்படுகிறது. சரி, ஆக மரியாதை நிமித்தமாக பொன்னாடி போர்த்தி பெருமைப்படுத்திய மரியாதைக்குரிய அன்பு சித்தப்பா வாசத்திற்குரிய அப்பா மனோகரன் குடும்பத்தார் அவர்களுக்கும் அதோடு மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களுக்கும் சின்னம்மாவுடைய குடும்பத்தார்களுக்கும் என்னுடைய சார்பிலும் கலை குடும்பத்தின் சார்பிலும் அதோடு ஏற்கனவே 500 ரூபாய் மரியாதை நிமித்தமாக உள்ளே அன்பளிப்பு கொடுத்த மரியாதைக்குரிய சித்தப்பா ராமர் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய சார்பிலும் மறைக்குளம் கிராமத்தை சேர்ந்த பெரியோர்கள் தாய்மார்கள் சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியினை வணக்கத்தை அன்போடு தெரியப்படுத்திக் கொண்டு கதைப்பணிக்கு செல்கின்றேன். அதோ வந்து கொண்டிருக்கின்றார் வீணாகர பிரியர். சற்றே கவனித்து பார்க்கலாம். காக்க உனைகள் யாரும் இல்லை முருகா 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 முருகா. கற்பனையில் வருகின்ற சொற்பதமே அன்பு கருணையின் வழிபாட அற்புதமே. கற்பனையில் வருகின்ற சொற்பதமே என்று கருணையில் உருவான அற்புதமே. சிற்ப சிலையாக நிற்பவனே சிற்ப சிலையாக நிற்பவனே திருநீரில் அருளான நிற்பவனே குமரா முருகா. உன்னை பாடும் தொழிலில் வேறு இல்லை என்னை காக்க உனகள் அமுதம் வழிகின்ற பொற்குடமே இயற்கை அழகு தவழ்கின்ற எரிவனமே. அமுதம் இனிக்கின்ற பொற்குடமே இயற்கை அழகு வடுகின்ற எழில்வனமே. குமுத இதழ் சிரித்த பூத்தரமே குமுத இதழ் விரிந்த பூச்சரமே. குருநகை தமிழுக்கு திருவரமே முருகா முருகா. உன்னை பாடும் தொழிலன்றி வேறு இல்லை எங்களை காக்க உனையன்றி யாரும் இல்லை முருகா 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 முருகா. எம்பெருமாடி அடியனின் பணிவான வணக்கம். நாரத பிரம்மே வருகை. உங்களுடைய வருகை நல்வரவா இருக்கட்டும். இருந்தாலும் தாங்கள் வந்தவுடனே இந்த கலிகாசலம் மேல பெருமடைகின்றது. வந்தாரை வரவேற்பது தமிழை பண்பாடு. தமிழ் கடவுளாகிய தாம் தங்களை வரவேற்காமல் முடியுமா? குறுகிய நேரத்திலே எப்பேற்பட்ட வரவேற்புகளை கொடுக்க வேண்டும் என்பதை பார்க்கின்ற பொழுது இனிதான சுரம் ஞான இசை மேதையே இனிதான சுரம் ஞான இசை மேதையே எனது துயர்வான தவயோகியே மதிப்போடு
வடிவிடவா வணக்கம் போல் திருடக தந்தால் செல்வனைகள் அற்புதமான திரைச்சொலை மத்திகளே பெருமைக்குரிய கனி உங்களுக்காக ஒரு கனி கொண்டு வந்திருக்கேன். என்ன நாரதரே? என்ன முருகா? மறுபடியும் கனியை நீ சொல்லிதான் கலகத்தை ஆரம்பிக்க வேண்டுமா? என்னமோ தெரியல முருகா. தங்களை சந்திக்கும் போது எனக்கு கிடைப்பது கனி மட்டும். ஒரு நாள் கொண்டு வந்தீர்கள். ஆமா. என்று கண்டு வந்திருக்கின்றீர்கள். கொண்டு வந்ததால் கிடைத்தது ஒரு படை வீடு. என்று கண்டு வந்ததால் கிடைக்க போவது மற்றொரு படை வீடு காத்து கொண்டு வந்ததால் ஒரு வீடு கண்டு வந்ததால் ஒரு வீடு அமைய இருக்கிறது என்று தாங்கள் ஓரதை பார்க்கின்ற பொழுது தாங்கள் வார்த்தைகள் சாதாரண கனியா இருக்காது. கனியுடைய பெருமைகளை மொத்தப்படுத்தக்கூடிய நாவல் எடுத்து கூறுங்கள். ரொம்ப ஆனந்தமாக கூறுகிறேன். ஆனந்த பைரவி. மாங்கனிக்கும் தேன் கலரி பங்கனிக்கும் மேலினிக்கும் பூங்கனிகள் கண்டு மனம் புரித்தே குமரா. மாங்கனிக்கும் தேன் கதலி வங்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பொங்கனியை கண்டு மனம் பூரித்தே அக்கணிகள் இக்கணமே கொய்தாமல் கொய்தழைத்துக் கொள்வாய் குமரா. கொஞ்ச நாள் பொறுத்தலைவா அந்த வஞ்சி கொடி இங்கே வருவா. கண்ணிரண்டு போட்டொருப்பா நீ மெட்டு போடு என் தாய் கொடுத்த தமிழுக்குள்ளே கட்டுப்பாடு. தங்கமே தமிழுக்குள்ளே கட்டுப்பாடு. ஒரு சரக்கு இருக்குது முறுக்கு எத்தனை சபைகள் கண்டோம் எத்தனை தடையும் கண்டோம். எத்தனை சபைகள் கண்டோம் எத்தனை தடைகள் கண்டோம். அத்தனையும் சுடங்கு சட்டு போடு வெட்டு போடு நீ வெட்டு போடு என் தாய் கொடுத்த தமிழுக்குள்ளும் கட்டுப்பாடு. அப்படிப்பட்ட பெருமை கனியுடைய பெருமைகளை செய்யோடு கேட்கின்ற பொழுது கேட்டுக்கொண்டே மாங்கனிக்கு தென்கதில் வன்கனிக்கு மேலனிக்கும் பூங்கனிக்கு நாம் பொறித்தேன். ஆமா. அக்கனியை இக்கணமே கணம் என்றால் நொடி பொழுது கனி என்ன செய்யலாம் உண்ணலாம். ஆனா அணைக்கணும் அணைக்கிற மாதிரி ஒரு கனி. ஓ அணைக்கிற மாதிரி கனி அப்படித்தானே இருந்தாலும் கூட சரக்கு இருக்கு முறுக்கு இருக்கு. அடே அப்பா ரொம்ப சந்தோஷம். உலகத்தில் தமிழ் சரக்கு இருந்தாவே ஒரு முறுக்கு இருக்கு. சரக்கோட சேர்த்து முறுக்கையும் சொல்லிங்க பாருங்க. பல சரக்கை ஏத்தி வர வண்டியில. அதனால ஒரு கனிகளுடைய மேல விவரங்களை கேட்கலாமா? ஆமா. ஆக கனிகளுடைய சாக்கியங்களை கேட்கலாம். சாக்கியமில்லை முனியே பூங்கனியே சுவை தரும் பூங்கனியே அதை நோக்கும் பொழுதே புலன்களுக்கெல்லாம் நோக்கும் பொழுதே புலன்களுக்கெல்லாம் சுவை தரும் தேன்கனியே கனியே கனியே பார்க்கக்கூடிய பார்வையில இவனுக்கு சுவை தரும். கண்ணால் பார்க்கலாம் காதால் கேட்கலாம் நாசியால் நுகரலாம் நாவால் ருசிக்கலாம் உள்ளத்தால் நினைக்கலாம். ஆக இவனு சொல்ற கனியை இது நேரம் அந்த பட்சிகள் கண்டால் இந்நேரம் அதை பற்றி பட்சிகள் கண்டால் நேரம் அதை பற்றி பட்சிகள் கண்டால் மறைந்திருந்து பார்க்கும் பருமவில்லை அழகர் மலையழகா கசக்குதையா பரபர காதல் கசக்குதையா கண்ணுக்குள் ஒரு நிலவா இது ஒரு கனவா கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய பட்சிகள் பற்றி பற்றி தேடாதோ சொல்வி பற்றி
காரணத்தினால வெற்றிகளுக்கு பெரிய என்ன காரணத்துக்காக பறந்து ஓடுகிறது? எட்டாத உயரத்தில் எட்டாத உயரத்தினை கட்டம் அல்லவா? எட்டி பிடிக்க வேண்டும். கூறுங்கள். முயற்சி உடையார் முயற்சி அடையார். என்று நினைக்கிறங்க. எட்டி பிடிக்கிற காரணத்தினாலே ஓஹோ. எட்டாத கொம்பு எட்டாத கொம்பினி இருந்து மகனியே காவல் செய்வதை கருத்து கொண்டு இவர் காலம் நடத்துகின்ற விதம் என்ன? தேவ ரகசியத்தை தெரிந்து கொண்டு இவர் சென்று பாடுவதன் பொருள் என்ன? ராகமுடித அழகீதம் இது பாடி கேட்ட இவனிடை என்ன? அவளோடு இதனை அனுமதிகள் எனக்கு தேடியதன் முடிவென்ன? தேவதை போல் நம்ம பாவை நன்மை புரிகிறது. செவிதழி வெளி சிலறியில் நடையில பாய்கிறது. யாரோ அந்த வானிலை எட்டாத கொம்பு இருக்கும் அக்கணியை எப்படி கொய்திடலாம்? எப்படி கொய்திடலாம்? இதற்கு படைக்கிறேன் கொம்புண்டலை பற்றி எட்டும் படிக்கீரு உண்டதை பற்றி ஏறி பறித்திடலாம் குமரா ஏறி பறித்திடலாம் 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 8 மணிக்கு 2 கொம்பு உண்டு. இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது தாங்கள் கண்டு வந்தது கணியே கிடையாது. அப்புறம்? கணிதபுத்திர ஒரு கண்ணியை தான் கண்டு வந்து பொம்பளை பிள்ளை. பெருமையான கண்ணி பொம்பளை பிள்ளை. பொம்பளை புள்ள வந்தோன்னு சொல்ல வேண்டிய பொம்பளை பிள்ளை. வந்தோனே சொல்லியிருந்தா வரைக்கும் பேசுவியா நின்றுகிட்டு அதானே. அதுக்காத்தேன் ஆக யாரவள்? அன்னவள் சுந்தர வள்ளி முருகா ஆதியில கொடுத்த வாக்கு பாதியில நிக்குது. நீதி வாக்கு நிறைவேற்ற வேண்டும். உண்மைதான். அமுதவள்ளி சுந்தரவள்ளி சொல்லக்கூடிய 2 பெண்களுக்கு நான் வரகொடுத்த பிரகாரம் அமுதவன் சொல்லக்கூடியவளை தெய்வயான் என்ற பேரோடு நீங்க எல்லாம் சேர்ந்து திருப்பணத்தை கொடுத்துட்டு ஆமா முருகா இளையவளை பாட்டுனீங்க. பார்த்தேன். பாத்தீங்களா? பார்த்தேன். பேசுனீங்களா? பேசுறேன். பெருமைகளா எடுத்து சொன்னீங்களா? உங்க பெருமை எல்லாத்தையுமே எடுத்து சொன்னேன். முருகன் தான் உனக்கு புருஷன் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு உங்களை உயரத்துல தூக்கி கொண்டு துள்ளி வச்சிருப்பாரு. குதிச்சு உயரத்தை தூக்கி வச்சிருந்தா சரி உங்களைத்தான் புருஷன் பார்த்து வரதுக்கு முன்னால அப்புறம்? எப்ப புருஷன் சொன்னா உள்ள மரியாதை போச்சு. யாருக்கு? முடியலைன்றா நடிக்கிறா. திருமணமே வேணாம்னு மறுக்கிறா. பிடிக்கலன்றாளா? ஆமா 5 வயதிலே அறியாத பருவத்திலே என்னைய நினைச்சுக்கிட்டு இருந்தவ இப்ப ஏன் வேணா முன்றா? என்னமோ தெரியல முருகா வேணாம் முன்றா முருகா முன்றா உள்ளத்தில் நினைக்கின்றாள். ஆமா. உதட்டளவில் வெறுக்கின்றாள். அதேதான். ஆக மொத்தத்துல நடிக்கிறா. நடிக்கிறா முருகா. இவளுக்கு தான் நடிக்க தெரியுமா? அப்புறம் நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் அது நடிப்பு நடிப்பு நம்மளுக்கு தெரியாது. ஆமா. ஆமாங்க. ஆக அந்தவளை என்ன செய்ய வேண்டும்? அன்னவளை திருமணம் முடிக்கக்கூடிய காலமும் நேரமும் கணிந்து வந்து விட்டது முருகா. சரி வேற என்னமோ தவறா பேசினாளா? வேற என்ன தவறா விடுங்க நான் பாத்துக்கிறேன் பிரச்சனை இல்ல. இல்லையா என்ன என்னமா தவறா பேசினாளான்ற? உங்களை போய் தவறா பேசினாலும் பேசுவாயா? என்ன அர்த்தம் இல்லாம பேசுறீங்க? என்ன? இவ்வளவு பெரிய கூட்டத்துல இவ்வளவு பெரிய சபையில உங்களை போய் அவ தப்பா பேசிடுவாளா? அதானே. அப்படியே பேசினாலும் என்ன என்னையா என்னன்றீங்க? இல்லங்க 1000 தான் இருந்தாலும் உங்களை திருமணம் பண்ணி உங்களோட வாழ போற பெண்ணு. அப்படி சொல்றீங்களா? உங்க உண்டாட்டி உங்களை திட்டினா என்ன அடிச்சானா எனக்கனே அதனால ஆக பேசுறதுக்கு அவளுக்கு உரிமை இருக்குன்றீங்க. ஆமா ஆமா. கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியா வர போறவ. அதேதான். எந்த வீட்டுல எந்த பொண்டாட்டி எந்த புருஷனை பேசாம இருக்கு பாருங்களே. எத்தனையோ பேர் அடியெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. வெளியே சொல்ல மாட்டாங்க. அத பத்தி ஒண்ணு கிடையாது. ஆமா. என்னைய பேசலாம் அவளுக்கு உரிமை இருக்கு. ஆனா உங்களை என்னமா பேசினாளா? முருகப்பெருமானே அன்னவள் ஒரு வார்த்தையை கீழ்த்தரமாக விட்டு விட்டாள். என்ன கேட்டால்? கூட்டி கொடுப்பது அது கோத்தத்தமிழ் என்று கூறிவிட்டாள். கூட்டி கொடுப்பவன் எவ்வளவு பெரிய வார்த்தை. ஒரு நாரதரை பார்த்து கூட்டி கொடுக்கிறவன் கேட்கலாமாங்க? எவ்வளவு பெரிய வார்த்தையை நீங்க சாதாரணப்பட்டவராங்க. நினைத்த மாத்திரத்தில் 14 லோகத்தை சுத்தி வரது யாருங்க? நான் தானே. நினைச்சா மரகத்துல இருப்பீங்க. ஆமா. நினைச்சா மதுரையில இருப்பீங்க. அங்க இங்க நினைச்சா மணாமரையில இருப்பீங்க. இவ்வளவு பெருமை வாய்ந்த உங்களை பார்த்தா கூட்டி கொடுக்கிறவன் சொல்லி கேட்டா இந்த உலகத்துல எத்தனை புராணம்? 18 புராணங்கள் உண்டு. இங்க இல்லாத கதை இருக்கா? அனைத்து கதையும் உள்ளே. ஆக தங்களுக்கென்ற தனி புராணம் உண்மைதான். நாரத புராணம் உண்டு. இருக்குல பெருமை வாய்ந்த உங்களை பார்த்தா கூட்டி கொடுக்கிறவன் சொல்லி கேட்டு விட்டாள முருகா. எங்க ஒரு நேரத்துல இதே மாதிரி ஒரு காட்டுல ஒரு பெண்ணை பார்த்து தீர்க்க சுமங்கலி பாவா சொன்ன காரணத்தினால புருஷன் 1 வருஷத்துல செத்து போவான்னு தெரிஞ்சும் எமனோடு போராடி வாதாடி தன் கணவனை மீட்டிங் வச்சாருங்க. அவளை பெருமை வாய்ந்த உங்களை பார்த்தா கூட்டி கொடுக்கிறவன் சொல்லி கேட்டா முருகப்பெருமானே இல்லைங்க. அது என்ன மந்திரம் மறந்துட்டீங்களே? என்னது? சத்தியவானுடைய உயிரை மீட்டு கொண்டு வந்த ஒரு மந்திரம். ஆமாங்க. அது என்ன மந்திரம்? என்னங்க இந்த உலகத்திலேயே மந்திரத்துல சிறந்த மந்திரம் காயத்ரி மந்திரம். அந்த மந்திரம்
மந்திரத்தை சொல்லித்தானையா மீட்டு எடுத்தீங்க. அந்த பூதி மசைய சொல்லலைன்னா என்னையா இப்ப? அதனால ஆக அப்படியெல்லாம் இருந்த யாருமே வறுக்க முடியாத இரும்பு கடலையை வீட்டுல பொம்பளையால் நிலக்கடலையை வறுக்க முடியல. ஒண்ணு வறுக்காம எடுத்துறது, இல்லாட்டி கருக விட்டுறது. இரும்பு கடலை கொண்டு கொடுத்து உங்களுடைய அண்ணன் மனைவி அத்திரி மகரிஷியுடைய மனைவி அனுசியாட்ட கொடுத்து வறுக்க கொடுத்து இந்த உலகத்திலே கற்பு கரசியை நிரூபிச்ச யாருங்க? அன்னைக்கும் நான் தான் முருகா. அப்படிப்பட்ட உங்களை பார்த்தா கூட்டி கொடுக்கிறவங்க கேட்டு விட்டாலே யாருமே அழிக்க முடியாது. அந்த இரணியன் என்ன பண்ணியா? ஆமா டேய், இந்த உலகத்துல நான் தான் கடவுள், இரணியாக நம்மன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி, ஆக நான் தான் கடவுள் நானே. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? அவனை அழிக்கணும்க்காக அவனுடைய மனைவி லீலாவதி வயிற்றிலே கருவாக இருக்கக்கூடிய பிரகலாதனுக்கு நம்ம நாராயண மந்திரத்தை கொடுத்து இரணியனை அழிக்கிற காரணமா இருந்தது. அன்னைக்கு நான் தானே முருகா. அவ்வளவு பெருமை வாய்ந்த உங்களை பார்த்தா கூட்டி கொடுக்கிறவங்க கேட்டு விட்டாரு. கேட்கலாமாங்க? நான் கேட்கிறேன். அவ ஒரு தரம் தானே கேட்டா. சந்தக்கடையில ஏலம் போடுறாள் மாதிரி நீங்க எப்ப இப்படி அடியே? உங்களுக்கு பெருமை நிறைய இருக்கியா? நீ என் சொந்த சொந்த மச்சினை இருக்கட்டுங்க. இந்த வீட்லயா நாங்க பெண் எடுத்துறோம். போனது போயிட்டு போட்டு விடுங்க. எங்க அண்ணன் விநாயகர் இருக்காரு. ஆமா. அவர் யார கல்யாணம் பண்ணிக்காரு? என் தங்கச்சிய சித்தி புத்திய. பாத்தீங்களா? அப்ப எங்க அண்ணனுக்கு மச்சினை இல்லையா நீ? ஆமா. எங்க அண்ணனுக்கு மச்சினை என்ன? அப்புறம் நானா சித்தப்பனா? அவனோட சின்ன தம்பி என்ன சொல்லிட்டு இருக்கேன். அதனால சொல்லிட்டு இருக்கேன். கூட்டி கொள்ளுங்க கேட்கலாமா? முருகா போயிட்டு போட்டேன். இப்ப நான் கேக்குறேன், என்னங்க எப்ப இருந்து இந்த வேலை பாக்குறீங்க? சும்மா நடிக்காதீங்க. ரெண்டு பேரும் தானே பாக்குறான். இல்ல பூசா வேற மறைச்சு பேசுவியா? எனக்கு பிடிக்காத பழக்கமே அதான். ரெண்டு பேரும் பாக்குறோமா? நம்ம யாருக்கு தான் குறைச்சு கொடுத்துருக்கோம்? உலகத்துல கூட்டி கொடுக்கறதுனால தவறே கிடையாது. குறைச்சு கொடுத்தாதான் பஞ்சாயத்து ஆரம்பிச்சு. தேன் கொடுக்க கூடாது. எனக்கு மட்டும் கொடுத்தாங்க குறைச்சுன்னு. கால கலியுகம். ஆமா ஆமா. ஆக கூட்டி ஒரு 1 லட்சம்னு சொல்லி கூட்டி கொடுத்து ஒரு ஆடல் பாடலை வச்சு 4 பொம்பளை இந்த இடத்துல டவுசரை போட்டு தொடைய காட்டி ஆட விட்டா இந்த இடமெல்லாம் கூட்டமா ஆத்தாடி மழை கொட்ட மழையில ஆட்டம் கூட்டம் இடமே பத்தாது. வண்டி நிக்கிறதுக்கே இடம் பத்தாது. ஆள் திரண்டுருவேன். பொம்பளை ஆட விடுறாங்க. உண்மை இருக்குல்ல? ஆமா அப்படி இருக்கு. இருந்தாலும் கூட்டி கொடுக்கறதுனால தவறு கிடையாது. ஏன்னா குறைச்சுத்தான் கொடுக்க கூடாது. நம்மளுக்கு ஏதோ முடிஞ்ச அளவு இப்போதைக்கு 40 45 வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா கூட்டி கொடுக்குறாங்க. ஆக கிராமத்துல ஆக கூட்டி கொடுக்கணும். அதை வாங்கி அழகராஜன் நம்மளுக்கு சம்பளத்தை கூட்டி கொடுக்கணும். ஒரு நாடக சிறப்பு அமையணும்னா ஒளிபெருக்கி சத்தத்தை கூட்டி கொடுக்கணும். சொல்ல வேண்டியதே இல்லை. அம்புடு பெருமை இருக்கு. அருமையான நம்ம உள்ளூராக இருந்தாலும் இந்த மாப்பிள்ளை இனியா அப்படின்னு ஒளிவரிக்க அழகா அற்புதமா அவங்க நல்லா தெளிவா போட்டிருக்கிறாங்க. இருக்கு. அதனால அஞ்ஞான இருளில் மொழி கொண்டிருக்கின்றார். ஞானத்தை போட்ட வேண்டும். அண்ணால என்ன செய்ய வேண்டும்? சீக்கிரமாக திருமணத்தை முடிக்க வேண்டும். கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணணும். அவ்வளவுதானே. அவ்வளவுதான். அவள் அவுதான். கல்யாணம் எங்க ஓடியா? ஏயா ஒரு பெரிய மணியே முத கல்யாணம் பண்ண போற தடுக்கலாமையா? என்னையா முத கல்யாணம் இப்படி சொல்லிடுறீங்க? ஆமையா ஏற்கனவே தெய்வியான கல்யாணம் பண்ணது எதுக்காக? உங்களுக்காக ஒரு அன்பளிப்பு காத்துக்கிட்டே இருக்கு. சூரனை 2ஆக பிளந்ததுக்காக நீங்க பரிசா கொடுத்தது. நான் காதலிச்சு கல்யாணம் பண்ண போறது இந்த பிள்ளையத்தை. அது உண்மைதான். சரி. ராஜா சாமியாடி ராமநாதன் அவர்கள் இங்கே முருகனாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கும் அண்ணன் ஜெயபாண்டி அவர்களுக்கு 201 ரூபாய் அன்பளிப்பை சொல்வார்கள். நன்றி நன்றி. மரியாதைக்குரிய ராஜா அவர்கள் சாமியாடி அவர்கள் அன்பளிப்பு அளித்திருக்கின்றார். அண்ணவருக்கு என்னுடைய சார்பில் நன்றி நடிகர் வணக்கம். ராஜா சாமியாடி ராமநாதன் அவர்கள் இங்கே மிருதம் வாசிக்கும் தம்பி மருது அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பை சொல்வார்கள். அழகர் அவர்களுக்கும் சாமியாடி ராஜா ராமநாதன் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பை சொல்வார்கள். இங்கே தாளம் வாசிக்கும் அன்பு அண்ணன் ஐயனார் அவர்களுக்கும் சாமியாடி ராஜா சாமியாடி ராமநாதன் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு சொல்வார்கள். அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய அனைவருக்கும் அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய அன்பு உள்ளம் ராஜா சாமியாடி ராமநாதன் அவர்களுக்கு எங்களது கலைக்குழு சார்பாக நாடக அமைப்பாளர் அன்பு அத்தான் அழகராஜா அவர்கள் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம். வணக்கம் நன்றி கலந்த வணக்கம். சரி ஆக அண்ணவளை மனமுடிக்க வேண்டும். அப்படியே செல்லாமா? அண்ணன் இருப்பது வேடு வைக்கணும். அவர் இனத்தாருக்கு பெருமை சேர்க்கும் நோக்கத்தோடு வேடனா போங்க. திருவிளையாடல் புரியுங்க. தாங்கள் ஓடி வேடனாக சென்று அண்ணவளை வாதிட்டு எடுத்து ஆச்சரிய கல்யாணம் தாங்கள் வேண்டும். எல்லா விஷயமும் நான் பாத்துக்கிறேன். கல்யாணத்துக்கு கண்டிப்பா முறையில் வரேன். ஏன்னா கல்யாணத்தை பண்ணி பாரு வீட்டை கட்டி பாரு. ரொம்ப சிரமமான காரியம். அதனால ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஆமா ஆமா. அதனால எல்லா வேலையும் பாக்குற மாதிரி. சரிங்க சரிங்க. ஆமாங்க மாப்பிள்ளை ஒருத்தால அலைஞ்சிட்டு நீங்க அலைய தெரிய வேணாம். ஆமா உங்களுக்காக எல்லா வேலையுமே நான் பாத்துக்கிறேன். நீங்க பேசாம கல்யாண வேலையை ஆரம்பிச்சாச்சு. முத வேலையா என்ன வேலை ஆக போறீங்க? போய் குடிய தோன்றதே உங்களுக்கு நாரதரே. முகூர்த்த கால் உண்ட வேணாமா? அர்த்தம்லாம் பேசிட்டு இருக்கீங்க. யார் எந்த நேரத்துல குழி தோன்றாங்கனே தெரியல. அதுக்கு தாங்க. சரிங்க. அதனால தாங்கள் ஊரி அப்படியே செல்கின்றேன். போய்ட்டு வாங்க. ஆமா கல்யாணத்துக்கு வருகிற பொழுது ஆமா உங்களுக்காக ஒரு 3 கொண்டாரேன் பத்திரமா வச்சுக்கங்க. 3 யார்ட்ட எதையும் கேட்காத ஆளு. 3லதே ஆரம்பிக்குது. ஆமா ஆமா பிறந்தாலும் கேக்குறியான் செத்தாலும் கேக்குறியான். பிறந்தா கவனிக்கலையான்றான் செத்தா எப்படா தூக்கி போடுறதுன்றியா. உண்மைதான். அதனால 3ல ஆரம்பிச்சதே முடிவுல எங்க வந்து கையில எல்லாம் சூடு வச்சு என்னமோ நடந்து வச்சு. ஆமா அதனால இருக்கட்டும் பரவாயில்ல. போயிட்டு வாங்க. சென்று வார்கள். அப்படியே ஆமானே அகரம் இப்போ சிகரம் மாற்று
அகரம் இப்போ தங்கம் மாச்சு காட்டு மூங்கி பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு அகரம் இப்போ சிகரம் மாச்சு அகரம் இப்போ தங்கம் மாச்சு காட்டு மூங்கி பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு சங்கீதமே சந்நிதி சந்தோஷம் சொல்லும் சங்கதி சங்கீதமே சந்நிதி சந்தோஷமேயும் சங்கதி அகரம் இப்போ சிகரம் மாச்சு அகரம் இப்போ தங்கம் மாச்சு காட்டு மூங்கி பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு கார்காலம் வந்தாடென்ன கடும் கோடை வந்தாடென்ன மழை வெள்ளம் போகும் கரை கண்டும் வாடும் காலங்கள் போனாடென்ன கோடங்கள் போனாடென்ன பொய்யன்பு போகும் மெய்யன்பு வாடும் அன்புக்கு உருவம் இல்லை ஆசைக்கு பருவம் இல்லை வானோடு முடிவும் இல்லை வாழோடு விடையும் இல்லை என்றென்பது உண்மையே நம்பிக்கை உங்கள் கையிலே அகரம் இப்போ சிகரமாச்சு அகரம் இப்போ தங்கமாச்சு காட்டு மூங்கி பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு தண்ணீரில் நீங்கள் வாடும் தண்ணீரில் காதல் வாடும் ஊழல்கள் எல்லாம் தேடல்கள் தானே பார்வை போதும் பரிமாற வார்த்தை போதும் பொய்யன்பு போதும் மெய்யன்பு வாடும் தலை சாக்க இடமாகில்லை தலை கோத விரலாகில்லை இளங்காட்டு மரபாயில்லை இடைப்பாடு பரவாயில்லை நம்பிக்கையே நல்லது இங்கெரும்புக்கு வார்த்தை உள்ளது அகரம் இப்போ சிகரம் ஆச்சு அகரம் இப்போ தங்கம் ஆச்சு காட்டு மூங்கி பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு சங்கீதமே சந்நிதி சந்தோஷம் சொல்லும் சங்கதி சங்கீதமே சந்நிதி சந்தோஷம் சொல்லும் சங்கதி அகரம் இப்போ சிகரம் மாச்சு அகரம் இப்போ தங்கம் மாச்சு காட்டு மூங்கி பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு இந்த பொன்னான மேடையில் அடியெடுக்கும் அற்புத வாய்ப்பில் எழுகிய மாபெரும் கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சுற்றுவட்டார நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் ஊடகத்தின் வாயிலாக எங்கள் நிகழ்ச்சியை உள்வாங்கிக் கொண்டிருக்கூடிய அருமை அன்னார் அவர்களுக்கும் மேலும் நாடகத்தின் அமைப்பாளர் மதிப்பிற்குரிய பெருமைக்குரிய அழகுராஜா அண்ணன் அவர்கள் சார்பாகவும் எங்களை அமைதியாத்து நாடகத்தை கண்டுபிடிக்கிற அத்தனை ரசிக உள்ளங்களுக்கும் ஒளிபெருக்கி நிலையத்தாரர்களுக்கும் நன்றி கூறி தங்களது பிரியாத விடைபெறுவது உங்கள் செமணிப்பட்டியைச் சேர்ந்த சின்னந்திரிய நடிகர் எஸ் ஜெயபார்த்திவன் என்று தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உன்னை போல ஆத்தா என்ன பித்து போட்டா நம்மள பித்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா உன்னை போல ஆத்தா என்ன பித்து போட்டா நம்மள பித்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா சொல்லி சொல்லி யாராது சொன்னால் துயர் தீராது
சொல்லி சொல்லி யாராது சொன்னால் துயர் தீராது. ஒன்று போலாத்தா என்ன பெத்து போட்டா நம்மள பித்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. ஒட்டி போன உடம்பு நாளும் உசுர விட்டு பாசம் வப்பா. தின்ன வாயில் திட்டினாலும் என்ன அவன் நுந்ததில்லை. கந்த துணி கட்டினாலும் கண்கசங்க பார்த்ததில்லை. பொண்ண கேட்கும் ஆயில் சேல கேட்ட ஆத்தா நூலை கூட உனக்கும் நானும் வாங்கி தந்ததில்லை. அடியாத்தா போலாத்தா என்ன பெத்து போட்டா நம்மள பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. மகனும் உண்டு வெட்டி பைய பப்புன போல எத்தனையோ பேரும் உண்டு. வெட்டியில ஊர சுத்தும் வேலையத்த மகனும் உண்டு. வெட்டி பைய எங்களை போல எத்தனையோ பேரும் உண்டு. கெட்டு போன மகளும் உண்டு. கேடுகட்ட தங்கையும் உண்டு. கூறுகட்ட தந்தையும் உண்டு. கேடுகட்ட தாரமும் உண்டு. கெட்டு போன தாயே இல்லையடியாத்தா. கெட்டு போன தாயி எங்கும் இல்லவே இல்லை அடியாத்தா. என்ன பெத்து போட்டா நம்மள பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. சொல்லி சொல்லி யாராது சொன்னால் துயர் தீராது. சொல்லி சொல்லி யாராது சொன்னால் துயர் தீராது. பொண்ண போலாத்தா என்ன பெத்து போட்டா என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா கண்ணீரத்தான் பார்த்தா கண்ணீரத்தான். அங்கைய கண்ணியனை நீ மறவாதே. உனை மறந்தோர் எல்லாம் உலகினில் வாழ்ந்தோ.
அருளும் ஐயவனே நாட்டினிலே மக்கள் வாழ்வு சிறந்திட நலங்கள் எல்லாம் தந்து அருளும் ஐயவனே பாட்டினிலே இசை முட்டியன கழித்த அழகான இடம் சிறப்புக்குரிய பெருமை நேரத்தை பார்க்கின்ற பொழுது நின்று கொண்டிருக்கும் இடத்தின் உணர்ச்சியும் நேரில் பல செலவையும் பார்க்கின்ற பொழுது அளவில்லாத முயற்சி உண்டாகிறது ஆகா எத்தனை விதமான இயற்கை எழில் எத்தனை செவெல்லாம் பார்க்கின்ற பொழுது அதில் நந்தவனத்தை பார்க்கின்ற பொழுது மனிதர்கள் வாழக்கூடிய மறுத்திருந்தது மனிதன் சொல்லக்கூடியவன் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் ராஜா சாமியாடி ராமர் அவர்கள் அன்பு சித்தப்பு ராமர் அவர்கள் ஜெயபாண்டியை பாராட்டி 501 ரூபாய் அன்பளிப்பித்துள்ளார்கள். அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்த அருமை சித்தப்பா ராமர் அவர்களுக்கு என்னுடைய சார்பிலும் கலைக்கடும் சார் நன்றி. நடிகர் வணக்கத்தில் அன்போடு திரைப்படத்தில் அதை பலிக்க செல்கின்றேன். நன்றி வணக்கம் வணக்கம். ஆக பெருமையான பெருமை எடுத்து பார்க்கின்ற பொழுது ஆக மனிதனாக வாழ வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா விட்டு கொடுத்து வாழ்ந்தால் கெட்டு போவதில்லை, கெட்டு போவர்கள் விட்டு கொடுப்பதில்லை சொல்லுவாங்க. வாழ்க்கையில் பிறந்திருக்கிறோம். பிறப்பு எப்படி உண்மையோ அதே போல இறப்பு உண்மை என்பது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் பிறப்பு என்பது ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு என்பது ஒரு சரித்திரமாக இருக்கணும்னு ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் சொல்ல போல வாழ்க்கையில் பிறந்திருக்கிறோம், மண்ணில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த மண்ணில் எத்தனை பேர் வாழ்ந்தார்களோ இனிமேல் எத்தனை பேர் வாழப் போகிறார்களோ. உண்ணாண்டவர் கோடி மனையாண்டவர் கோடின்ற மாதிரி கொஞ்ச நாள் வாடகை விடு மாதிரி இந்த மண்ணில் இருந்துட்டு காலி பண்ணி போனேன். அதுக்கெல்லாம் பார்த்தா நான் பெரியாள் நீ பெரியாள் நினச்சி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். யாருக்கும் பெரியாள் கிடையாது. ஏன்னா வருகின்ற பொழுது எதையும் கொண்டு வரல, போகிற பொழுது எதையுமே கொண்டு போக முடியாது. அதனால மனிதனாக வாழ வேண்டும், தான தர்மங்கள் செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் தான தர்மம்னா இந்த தானத்திலே சிறந்தது அன்னதானம் அப்படி சொல்லுவாங்க. அன்னதானத்தை இட்டு இந்த உலகத்தில் புண்ணியத்தை தேடிக்கிறணும். ஆமாம், சிறப்பாக நல்லா 2 நாள் இங்கே நல்ல அன்னதானம் அழகாக நம்ம ராமர் மயன் சமைச்சு அருமையான சாப்பாடு அழகாக சமைச்சிருந்தா அப்படி. ஆமாம், அவன் ராமர் நம்ம தமிழ்நாடு நாடகத்தினுடைய உறுப்பினர். ஆமாம், அதே மாதிரி அவருடைய மகன் அழகாக திறமையாக அன்னதானம் அற்புதமாக சமைச்சிருந்தா அப்படி. ஆமாம், அப்படி அன்னதானத்திட்டு புண்ணியத்தை தேடணும். காரணம் என்ன அப்படின்னா ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கார்த்திகைக்கு பின்னாடி மழை இல்லை, கர்ணனுக்கு பின்னாடி கொடை இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கர்ணன் எத்தனையோ தான தர்மங்களை பண்ணாலும் கூட அவன் இறந்து ஆத்மா சொர்க்கத்துக்கு போகிற பொழுது பசி பசி பசின்னு துடிச்சதான். அப்படி துடிக்கிற பொழுது எனக்கு ஏன் பசிக்குது அப்படின்னு கேட்குற பொழுது அப்படி தான் சொன்னாங்களா, ஐயா வாப்பா நீ எல்லா தான தர்மமும் பண்ண ஆனால் சோறு போடலை யாருக்கும், அதனாலதே உனக்கு இங்கே சொர்க்கத்தில் வந்து பசிக்குது. ஆனால் இருந்தாலும் உனக்கு ஒரு புண்ணியம் உண்டு. உன்னுடைய விரலில் என்னன்னா ஒரு அந்தனர் எங்கள் சாப்பாடு கிடைக்குமா ஏதா அன்னச்சத்திரம் இருக்கான்னு கேட்குற பொழுது அதோ தெரியுது பாருங்க அன்னச்சத்திரம் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன அந்த புண்ணியம் உன்னுடைய ஆள்காட்டி விரலில் இருக்கு. அதனால ஆள்காட்டி விரலை போட்டு அப்படி வாயில வச்சுக்கிட்டீங்கன்னா பசி அடங்கிரும் அப்படின்னு. ஆக சோறு போட்டதை காட்டுனதுக்கே புண்ணியம் கிடைச்சிச்சுன்னா ஆக நம்மளும் பசின்னு வர்றவங்களுக்கு சாப்பாடு போட்டு ஆக பசி அமர்த்தினோம்னா எவ்வளவோ புண்ணியம். ஏன்னா இந்த உலகத்தில் ஒரு ஏழை 1000 பேருக்கு சாப்பாடு போட முடியுமா அப்படின்னா முடியும். ஏன்னா ஒரு கைப்பிடி கையளவு சர்க்கரையை ஒரு எறும்பு குழியில் வாங்கி போட்டோம்னா 1000 மண்ணை 2000 ஆக புண்ணியம் நம்மளை வந்து சேரும். அதனால் முடிஞ்ச அளவு யாருக்கு உதவி செய்யலைனாலும் ஒவ்வொருத்தரையும் பண்ணாமல் வாழ்ந்துட்டு போயிடணும். ஏன் என்ன காரணம்னா இறந்தவர்களுக்கு சிலை வைத்து மாலை போடுவதை விட ஒரு ஏழைக்கு இலை வைத்து சோறு போடுவது சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்தில் என்ன கொடுத்தாலும் பத்தலைன்னு தான் சொல்லுவோம். சாப்பாடை மட்டும்தான் நிறைஞ்ச வாயோட போதும் போதும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட புண்ணியத்தை தேடணும். இருந்தாலும் மனிதனாக வாழ வேண்டும் என்ற தன்மையிலே மனிதன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்பதை பார்க்கின்ற பொழுது மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை.
இழுத்துக்கொண்டு ஓடுகிறார். இனிய குயில் குரல் போலே இசையும் அழகாய் பாடுகின்றான். எருதுகள் போலே வண்டிகளை இழுத்துக்கொண்டே ஓடுகின்றான். வனத்தில் வாழும் பறவைகள் போல் வானில் பறந்து திரிகின்றான். வனத்தில் வாழும் பறவையை போல் வானி பறந்து திரிகின்றான். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கே தெரியவில்லை. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான். வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. கொள்ளும் பாம்பின் கொடுவிசத்தை தொழிலில் கொடுக்க தெரிந்து கொண்டான். உள்ளன் அறிவோல் தந்திரத்தால் கொடியை கெடுக்க புரிந்து கொண்டான். கொள்ளும் பாம்பின் கொடுவிசத்தை சொல்லிக் கொடுக்க தெரிந்து கொண்டான். குள்ள நரி போல் தந்திரத்தால் பல கொடியை கெடுக்க தெரிந்து கொண்டான். வெள்ளி பணத்தால் மற்றவரை இலக்கி வாங்க தெரிந்து கொண்டான். வெள்ளி பணத்தால் மற்றவரை விலைக்கு வாங்க தெரிந்து கொண்டான். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான். வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. மனிதனா வாழவேன் என்பது உண்மையிலே பெருமையான இப்படி இடத்தை பார்க்கிற பொழுது எதுவுமே நிரந்தரமில்லாத வாழ்க்கை. எதுவும் நிரந்தரம் கிடையாது. ஏன்னா தூண்டி விடுறவனுக்கு மீன் கிடைக்கும், மீனுக்கு புழுவு கிடைக்கும், புழுவுக்கு என்ன கிடைக்கும்? தூண்டி விடுறவனுக்கு மீன் கிடைக்கும், மீனுக்கு புழு கிடைக்கும், புழுவுக்கு என்ன கிடைக்கும்? அப்பதான் நினைக்குமா நீங்கள்லாம் ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கிட்டீங்க, ஆனால் எனக்கும் கிடைக்கும். மனிதா, நீ இறந்து இந்த மண்ணுக்குள்ளே வருகிற பொழுது உன்னை நான் புழுவாக வந்து சாப்பிடுவேன் அப்படின்னுமா. அந்த மாதிரி எதுவுமே நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. ஏன்னா ஒரு மனிதன் இறந்ததுக்கு பின்னாடி சொர்க்கத்துக்கு போகிறானா நரகத்துக்கு போகிறானா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் இறந்தனைக்கு தெரிஞ்சு போகும் நல்லவன் கெட்டவன் அப்படின்றது. ஏன் என்ன காரணம்னா, ஏப்பா இன்னார் இறந்து போயிட்டாரா, என்னப்பா சொல்கிற, இன்னார் இறந்து போயிட்டாரா, ஏய் என்னையா நல்ல மனுஷனாச்சியா, நேற்று தான் பார்த்து பேசுனேன், அடடா நல்ல மனுஷனியா, அப்படியா சாவு வரணும், நல்ல ஒரு பொதுநலவாதியா, இன்னும் கொஞ்சம் நாள் இருந்திருந்தாருன்னா ஒரு கலையரங்கத்தை கொண்டு வந்திருப்பாரு, ஒரு மண்டபத்தை கொண்டு வந்திருப்பாரு, நம்ம ஊருக்கு ஒரு பேருந்தை கொண்டு வந்திருப்பாரு, இப்படி போய் இப்படியாயா வரணும்னு 4 பேர் பேசுனா நல்லவன் என்று அர்த்தம். அதே நேரத்தில் ஏப்பா இன்னார் செத்து போயிட்டேன், செத்துட்டானா, சரி சரி சரி, எல்லாம் 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே சாக வேண்டியவன் இருந்து இந்த ஊரை கெடுத்து நாசம் பண்ணி அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது. அது மாதிரி நல்லவன் கெட்டவன்றத ஒரு மனிதன் இறந்தனை இதே தெரியும். அந்த மாதிரி வாழக்கூடிய வாழ்க்கை கொஞ்ச நாள் எதுக்குமே நிரந்தரமில்லாத வாழ்க்கை. ஆகிய பிறப்பிட பெருமையான இடத்தை பார்க்கின்ற பொழுது காவிரிக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய நேரத்திலே ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா 2 மாடு, ஒன்ன விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்னவாகும் எண்ணிப்பாரு. ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா 2 மாடு, ஒன்ன விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்னவாக எண்ணிப்பாரு. ஓடுகிற வண்டி ஓட என்ன வரஞ்சாதி கோரி தேங்காயும் காய்ப்பதில்லை,
வாழ்க்கையில் ஒற்றுமையா இருக்க வேண்டும் எடுத்து கூறியிருந்தாலும் கூட ஆக நாரத உரிய இடம் இந்த மாத்தான் இருக்க வேண்டும் அப்படி என்றால் ஏதேனும் சத்தம் விடுமா என்பதை ஒட்டு கவனித்து பாருங்களா சத்தம் ஆலோலம் சோ என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு கானம் இளைஞர் நினைத்து ஆலோலம் சோ இசைபாடி கொண்டிருக்கின்றால் குரலுக்கு சொந்தக்கார பெண் அள்ளியாத்தான் இருக்க வேண்டும் வள்ளியன் சொல்கிற மாதரசி வந்ததினால் இந்த சிறப்பா இடத்தினால் என்னில் மருதான மருளு அழகில் மமடாவில் வாழும் என் கழிவில் ஒளி தீரம் கவிதை அரங்கேறும் நேரம் கணிகள் பரிமாறும் வேகம் இனி நாளும் கல்யாண ராகம் கொண்ட நினைவு சங்கீத பாடும் கவிதை அரங்கேறும் நேரம் காதல் வசனங்கள் பேசி காதல் கீதங்கள் பாட வேண்டும் என்றாலும் கூட பெருமையான இப்பேற்பட்ட இடத்திலே இந்த பெண்ணினுடைய அழகை பார்க்கின்ற பொழுது ரம்பை ஊர்வசி மேனகை துலோத்தமை ரதியின் சொல்லக்கூடிய தேவகணிகளை காட்டிலும் மிஞ்சுகின்ற அழகா இருக்கின்றார் சாரீரமே இவ்வளவு அழகா இருக்கிறது என்றால் உடைய சரீரம் எந்த அளவிற்கு அழகா இருக்க வேண்டும் சாரீரம் சரியா இருக்கணும்னா முதல்ல சரீரம் சரியா இருக்கணுவாங்க அந்த மாதிரி இந்த பெண்ணினுடைய அழகை பார்க்கிற பொழுது அருமா இருந்தாலும் கூட நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிற பொழுது நிலாவை காட்டி சோறு ஊற்றுனது ஒரு காலம் ஆனா இன்னைக்கு நிலாவிலேயே போய் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு நவீன காலம் இந்தியாவிற்கு பெருமை. நிலாவேவா செல்லாதேவா அப்படியா நம்ம அந்த நிலவுக்கு போக வேணாம் வேற நிலவுக்கு போயிடுவோம். அதனால அந்த பெண்களுடைய அழகை பார்க்கிற பொழுது நிலவு குப்பாக நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீர் அலைகள் இடமாறி நீந்துகின்ற குள்ளல்லோ நீந்துகின்ற குள்ளல்லோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி
மயங்குகின்ற விழியோ நிலவு ஒரு பின்னாகி உழவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகோ உருவம் ஒரு வில்லாக பார்வை ஒரு கரையாக உருவம் ஒரு வில்லாக பார்வை ஒரு கணையாக பருவம் ஒரு களமாக போர் கொடுக்க பிறந்தவளோ குறுநகையின் வண்ணத்தில் ஒளிவிழந்த கண்ணத்தில் குறுநகையில் மன்னத்தில் ஒளி விழுந்த கண்ணத்தில் ஏற்றுவையில் தான் எடுத்து கொடுப்பதெல்லாம் இவள்தானோ நிலவு ஒரு பெண்ணாகி உணவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகோ பவளம் என விரல் நகமும் வசந்தனைப்போ மலர்கரமும் அவளமென விரல் நகமும் பசுந்தளி போல் வளைக்கரமும் வேங்கடிகள் இருபுறமும் தாங்கி வரும் பூபதியோ ஆழ்கடலின் சங்காக மீன்களுக்கு அமைந்தவளோ ஆழ்கடலின் சங்காக மீன்களுக்கு அமைந்தவளோ யாழிசையில் மொழியாக வாய்மொழிதான் மலர்ந்தவளோ செந்தனலில் ஒளியெடுத்து சந்தனத்தின் முதல் தரைத்து பொன்பதத்தில் வாட்டி வைத்த பெண்ணுடலை எள்ளவள் மேல் மடல் வாழை தொடையிருக்கு மச்சம் ஒன்று அதில் இருக்க மடல் வாழை தொடையிருக்கு மச்சம் ஒன்று அதில் இருக்க படைத்தவளில் திறமை எல்லாம் இதை மறைந்தவனின் திறமை எப்படி எழுதியிருக்கேன் பாருங்க பாருங்க ஆக ஒரு பெண்ணினுடைய அழகு 32 லட்சணம் அதை எல்லாமே இந்த பாட்டுல அழகா சொல்லிட்டாங்க படைத்தவனில் திறமை எல்லாம் முழுமை பெற்ற அழகு என்றே கிளவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ நீரழகில் இடமாறி நீந்துகின்ற குழலோ ஆக பெண்ணினுடைய அழகை பார்க்கிறவள் அழகா இருந்துட்டாலும் கூட ஆக இந்த இடத்தை நாமும் நினைக்க வேண்டும் மாசற்ற மா மன்னர்களாக மருதுபாண்டியர்களை நினைக்க வேண்டும் வீர விளைஞ்ச ஆக அந்த மன்னர்களை நினைக்க வேண்டும். வீர விளைஞ்ச பூமியிலே ஆலமரம் 2 அதில் சின்ன மருது பெரிய மருது பேர்களுமே 2 சின்ன மருது பெரிய மருது பேர்களுமே 2 வீரமெழுந்த பூமியிலே ஆலமரம் 2 அதில் சின்ன மருது பெரிய மருது பேர்களுமே 2 சின்ன மருது பெரிய மருது பேர்களுமே 2 வீர விளைஞ்ச பூமியிலே ஆலமரம் 2 சின்ன மருது பெரிய மருது பேர்களுமே 2 சின்ன மருது பெரிய மருது பேர்களுமே 2 அகமுடைய வம்சத்திலே அற்புதமாய் உதித்தவரே அகமுடைய வம்சத்திலே அம்சமாய் உதித்தவரே அகமுடைய வம்சத்திலே அற்புதமாய் உதித்தவரே அஞ்சாத சிங்கம் என்று இன்பாக வாழ்ந்தவர் அஞ்சாத சிங்கம் என்று நாடு போட்டு வாழ்ந்தவர் வீர விளைஞ்ச பூமியிலே ஆலமரம்
மாப்பிள்ளை எள்ளுன்னு என்ன நிப்பான்டா சும்மா இல்ல யாரையா நீ நீங்க யாருங்க? இடத்தின் காவலாளி. எனக்கு சொந்தமானதை தேடி வந்திருக்கேன். சொந்தமானதுன்னா சொந்தமானதே தேடி வந்திருக்கேன். அதுக்கு என்ன பேர் வைக்கல அவ காத்தா பேர் சொந்தமானதுன்னு சொல்றேன். என்னது 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 என்னதுன்னு என்னதுன்னு என்னது என்னது என்னதுன்னு அப்புறம் ஒண்ணு இருக்க தேவலா பேசுற சில்லுமுக்கு பேந்து வர ரொம்ப பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். என்ன பொறுமையா பேசுறீரு? ஏன் தெரியுமா? என்ன ஏன் மற்ற நாளகள் நீ பொறுமையா போறேன்? ஏன் வீட்டை விட்டு வரப்பில்லை எங்க அம்மா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? டே மகனே, நீ வேட்டைக்கு புறப்படும் பொழுது கொஞ்ச நேரம் படுத்திருந்தா ஒரு கனவு. என்னமா கனவுன்னு கேட்டேன். நல்ல கனவுண்டா 4 பேர்ட்ட சொல்லலாம். நான் கண்டதோ கெட்ட கனவு. சும்மா சொல்லுங்க மாட்டேன். ஒண்ணுமடா, நீ வேட்டைக்கு போற மாதிரியும் வேட்டைக்கு போற இடத்துல ஒரு அரை கிறுக்கு ராசா சாமியாடி ராமநாதன் அவர்கள் இங்கே அன்பு மாப்பிள்ளை தங்கராசு அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு செய்துள்ளார்கள். அப்புறம் சொல்ற. ஆமா ராசா மாமாவா? அன்பு மாமா. சரி சரி அன்பு ராமநாதன். ராமநாதன் மாமா. அவருக்கு மாமாடா, உனக்கு மாமாவா? எனக்கு ஏங்க சித்தப்பன் பெரியவங்க எல்லாத்தையும் வர மாதிரி மாத்துவோமுங்க. மாமாக்கு அன்பளிப்பு வாழ்வழிக்கு அன்பு சொன்னதுக்கு அன்பு அப்பாவுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். சரிங்க, அப்படி வேட்டைக்கு போற இடத்துல சரி ஒரு அரை கிறுக்கேன் உன்னை வழிபடிச்சுக்கிட்டு வீம்பாவை பேசுவேன். ஆமா, அவன் பாக்குறதுக்கு எப்படி இருப்பான் தெரியுமா? ஆம்பளை மாதிரியும் இல்லாம பொம்பளை மாதிரியும் இல்லாம புளியில நிறத்துல துணியெல்லாம் போட்டு வட்டக்கம் எடுக்கிறீங்க. ஆக புளி நிறத்துல துணி போட்டிருப்பேன், தலையில மயிரெல்லாம் சொருகிருப்பேன். தேவையில்லாம பேசி நீ கோவப்பட்டு கையில வச்சிருக்க அம்பை வச்சு அவ வாயிலே குத்துறது மாதிரி கனவு கண்டேன். பார்த்து போயிட்டு வாடான்னாங்க. அடையாளம் சரியா இருக்கு, ஒழுக்கமா பேசிக்க. எங்க அப்பா கனவு வேண்டாரு. உங்க அப்பா என்ன கண்டாரு? மகனே காட்டுக்கு காவலுக்கு போற. சரி, உன் காவலை இடைஞ்சல் பண்ற விதமா நல்லா கலர் கலரா ரவுண்ட் ரவுண்டா துணியை போட்டுக்கிட்டு, சரி, அதுல பாசியெல்லாம் தொங்க விட்டுக்கிட்டு, சரி, நானும் வேடுவர்னு கையில சாமான தூக்கிட்டு வந்துருவாரு. பேசி பார். சரி, உன் பேச்சுக்கு ஒத்து வரலையா இல்லைனா விழுந்து வெதற கடிச்சிட்டு இருக்காங்க. நீங்களா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். எத்தனை விதரை கிடைச்சு அதானே. நான் கேக்குறேன், உங்க அப்பா கனவுல இந்த பாசி இல்லாம வந்துச்சு? ஏன் உங்க அம்மா கனவுல என் மண்டையில இருக்கிற மசூர் இருப்ப எங்க அப்பா என்ன பாசியத்தை பட்டுக்கிறதா? அப்படியா? அப்ப என்ன சொல்ல வரீங்க? முடிவா மான் இருக்கு. அப்படி வாங்க பேச்சுக்கு. உனக்கு தர முடியாது. நல்ல மட்டக்கமா இருக்கே, என்ன கையில எடுத்து எதுக்கு உன் பழக்க தோசா? இந்த அப்படி பூசுறியாப்பா? கோடி ஈடி பாக்குறதுல நல்லா இருக்குமியா? பூசுறியா? ஏய் குடியா நேர் பாக்கட்டுமியா? கோடி வாக்க மட்டம் பாக்க. சும்மாவே ராதாஜில இருந்து மட்டக்கம்பு தூக்குண்டுட்டு போயிருச்சு. அதுல ஜொரி புடுத்த தூக்குண்டா பத்தியா சாட்டிய. இது அடி வாங்கி இருக்கும் போலயே. ஆமா ஆமா. ஆக இப்ப என்ன சொல்ல வரீங்க? முடிவா மானெல்லாம் இருக்கு, கொடுங்க. உமக்கு தர முடியாது. தர முடியாதுன்னா பேர் திமிருன்னு அர்த்தம். திமிர்ல சட்டை. டேய், ஏய் உன் சட்டத்தை வரீங்க வச்சுக்கிறீங்க. மான உன்கிட்ட ஒப்படைச்சா நீ மான எப்படி பாத்துக்கிறியா? அடிப்பையோ துன்புறுத்துவியோ? சரி, எனக்கு நம்பிக்கை வேணாமா? அதனால நீங்க மான பிடிக்க தெரியுமா உங்களுக்கு? தெரியாம வந்திருக்காங்க. ஏற்கனவே பிடிச்ச அனுபவம் இருக்கு. ஆமா, என்ன பிடிச்சாலும் ஒரு மாதிரி அனுமதிக்கிறீ? என்ன மட்டம் அனுப்புகிறேங்க. சும்மாரியா அவருக்கு வேற யாவும் வரப்போதியா? நீ வாடி நிமிந்துக்கிட்டு பிடிச்ச அனுபவமா இருக்கா? மான பிடிக்க தருவம் இருக்கா? ஏற்கனவே ஒரு மாடு வீட்டுல வச்சிருக்கேன். அப்ப ஏற்கனவே ஒரு மான வச்சிருக்க இன்னொரு மான தேடி வந்திருக்கீங்களா? எனக்கு புரிஞ்சு போச்சு. ரெண்டையும் ஜோடி சேர்க்கணும். ஓ, சென்னைக்கு தவ பண்ற ஆளா நீனு? 10 வருஷமா அப்படியே சொல்ற ஜோடி சேர்க்க மாட்டாரு. நல்லா இருக்கு. ஓதமா இருக்கு. அப்படி இல்ல, என்ன அங்க இருக்கிறது பெண்மான் தான். பொம்பளை மானு என்னையா என்னையா ரெண்டு அக்கா தங்கச்சியா ஒண்ணுக்கு ஒண்ணு ஆதரவா இருந்துட்டு போகுது. சரி, உனக்கு என்னையா பிரச்சனை? என்ன பிரச்சனை? மானுன்றீர மானோட கொம்புக்கு ஆசைப்பட்டு வந்தீரா? சரி, மானோட தோலுக்கு ஆசைப்பட்டு வந்தீரா? மானோட கறிக்கு ஆசைப்பட்டு வந்தீரா? மான உயிரோட வச்சு பாத்துக்கிறேன். உயிரோட வச்சு பாக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆமாங்க ஆமாங்க. நடக்குமா? நடக்க முடியும் என்பது மூலதனம், முடியாது என்பது முட்டாள்தனம் இருக்காங்க. ஏன்னா முயற்சி அடையார் நிகழ்ச்சி அடையார். எதையுமே முயற்சி திருவினையாக்கும். முயற்சி பண்ணணும், என்னால முடியும். மான போய் பிடிக்க நினைக்கிறீங்களே, மானுக்கு கோபம் வந்து உங்களை அதுலயே உதஞ்சு உரிச்சுன்னா பிடிக்கிற பிடி சரியா இருந்தா துள்ள விடாம பிடிச்சிக்கலாம். அப்படியா? சரிங்க. ஆனா பார்த்தா பெரிய வீட்டு புள்ள மாதிரி இருக்கீங்க. பெரிய குடும்பம், இந்த உலகத்திலேயே பெரிய குடும்பம்னா அது எங்க குடும்பதே. யாரு இல்லைன்னு கேட்டு வர்றாங்களோ அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய பெரிய குடும்பம் எங்க குடும்பம். பெரிய குடும்பம், பணக்கார குடும்பம். நீங்க பட்டா 100 மானு மடியில வந்து விழுங்க. சரி, உமக்கு எதுக்கு இந்த வேலை? என்ன மாதிரி இந்த மான் மேல ஒரு ஆசை. பெரிய பணக்காரர, பெரிய பணக்கார யாரு என்ன கேட்டு வர்றாங்களோ இல்லைன்னு சொல்லாம அள்ளி கொடுக்குற குடும்பம். அவ்வளவு அள்ளி கொடுத்து பெரிய பணக்காரர் என்ன மயத்துக்கு நாடத்துக்கு வந்தீரு? என்ன வயத்துக்கு நாடத்துக்கு வந்து வீட்டுல வந்தேன். அப்படியா? சரிங்க, இப்ப என்ன சொல்ல வரீங்க? மானு வேணும். மானு வேணும். ஒரு வேடுவேன். சரி, ஒரு காவலாளி கிட்ட போய் மான குடுன்னு நிக்கிறீர. மான உமக்கு பிடிக்க தெரியாமையா இருக்கிறது. அப்புறம் மான பாத்திருக்கீரா? பாத்திருக்கேன். பார்த்தனால நான் வெட்டி வந்திருக்கேன்.
மரியா உங்களை பார்த்தா எனக்கு எப்படி